ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆரமோட ஒன் ஷாட்டோட பார்ட் 3 தான் நினைக்கிறேன். அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாரி. ஆக்சுவலி இது 2 இல்லை 3-4 மாதத்துக்கு மேலாச்சு பார்ட் 2 போட்டு. இது பார்ட் 3. செம்ம கடுப்பில் தான் இருப்பீங்க தெரியும். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க. நமக்கு டெலிகிராம் இருக்குது, லிங்க்கு இதுக்கு இல்லை, போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். வார்னிங், ஹெட்செட் மஸ்ட்டு. அப்புறம் வீட்டில் விளக்கமாறு தொடப்பா கட்டா பறந்தா என்னை கேட்கக்கூடாது. பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பார்ட் 2 எதோட எண்ட் ஆகி இருக்கும்னா, நீங்கள் லைப்ரரியில் புக்ஸு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களை யாரும் லைப்ரரியில் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் தட்டி பார்த்துருப்பீங்க, யாருமே திறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதோட தான் முடித்தோம். இப்போது அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் தட்டி கத்தி பார்த்துட்டு சோர்ந்து போய் அந்த கதவுக்கிட்டே உக்காந்துக்கிட்டீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 1 hour 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆச்சு. யாருமே கதை திறக்கல. வெளியே இதை ஒரு ஓரத்தில் நின்று ஒரு ஆளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இருட்டுற கூட ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5:30 6 அந்த மாதிரி சம்திங் டைம் இருக்கும். அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த லைப்ரரிக்குள்ளேயே தான் இருக்கிறீங்க. ப்ளீஸ் யாராவது இருந்த கதவை திறங்க, நான் உள்ளதான் இருக்கேன், யாரும் லாக் பண்ணீங்க ப்ளீஸ். அப்படின்னு ரொம்ப டயர்டாயிட்டீங்க. கத்தி பார்த்து அது வேறு எவ்வளோ பெரிய லைப்ரரி, இருட்டு எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. உங்களுக்கு வர பயம், என்ன நைட்டு இங்கே இருப்போமா என்ன எதுன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கிறீங்க. தட்டி பார்க்குறீங்க, யாருமே வந்த பாடு இல்லை. அப்படியே சோர்வாயிட்டீங்க. சோர்வானா கத்த முடியாது, ஆனால் கதவை மட்டும் சும்மா தட்டிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தட்டிட்டு இருக்கும் போதே டோர் திறக்க சத்தம் கேட்குது. அப்போ தான் நீங்கள் ப்ளீஸ் நான் உள்ளே தான் இருக்கேன், ப்ளீஸ் கதவை திறங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கும். கதவை திறந்து பார்த்தா அங்கே நிற்கிறது லீ. நீயா? ஏய், இங்கே என்ன பண்ணுற? உள்ளே ஒன்று விட்டு யார் லாக் பண்ணுது? அது என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எங்கே போகிற? இந்த உன் பேகு. இது எப்படி உங்ககிட்ட? கிளாஸுக்கு போனால் உன் பேக் இருந்தது, எடுத்தேன். நீ இருக்கிறியான்னு பார்த்தேன், இல்லை அதான் உன்னை தேடி வந்தேன். யாரை ஒன்று வச்சு லாக் பண்ணா? உங்களுக்கு தான் தெரியும். ஏய், என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா? கதவு தட்டுற சத்தம் கேட்குது, என்னடா ஆச்சுன்னு வந்து திறந்து பார்த்தா நீ இருக்கிற. உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னவே பள்ளி சொல்கிறியா? நீங்கன்னு சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காது. அப்புறம் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்களே செஞ்சுட்டு நீங்களே காப்பாற்றுறீங்க. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் பேகை வாங்கிட்டு போக்குறீங்க. ஏய் நில்லு ப்ளீஸ், ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகிடும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் ஒதுங்கி தானே போகிறேன், இருந்தாலும் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பொறுத்தும் போயிட்டுருக்கு. இதில் நீங்களே உபத்திரமும் பண்ணிவிட்டு நீங்களே உதவியும் பண்ணீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நான் இங்கே படிக்க வந்திருக்கேன், உங்க கூட சண்டை போடவோ உங்களை எதிர்த்து நின்று பேசவோ நான் வரலை. ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ் கதவு திறந்து விட்டதுக்கு. ஏய் என்னமோ நானே கதவை அடைச்சி நானே கதவை திறந்துட்டு உன்கிட்ட நல்ல பேர் வாங்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. அந்த வெங்காய விளக்குனெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ என்னன்னு வந்தால் நீ உனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு தேவைதான். உங்ககிட்டலாம் என்னால் பேசவே முடியாது ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. எங்கே போகிற? கடவுளே, உன்னை தானே கேட்குறேன், எங்கே போகிற? நான்
வீட்டுக்கு போகிறேன் மிஸ்டர். இன்னத்துக்கு எங்கே போவாங்க? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் வேறு பஸ்ஸு பிடிச்சி போக இன்னும் லேட் ஆகும். ப்ளீஸ் விட்டுருங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். என்ன சொல்லுங்கள், உங்கள் காலில் விழுணுமா? காலில் கூட விழுவுறேன். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. இத்தோட விட்டுருங்க. என்ன உனக்கு வாய் ரொம்ப நீளுதுடி. இரு, நானே ட்ரா பண்ணுறேன். ஹலோ, நீங்கள் யார் என்ன ட்ரா பண்ண? தேவையில்ல, எனக்கு கை கால் இருக்குது, நான் நடந்து போய்க்குவேன். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என்ன என்னமோ ரொம்ப பண்ணுற. இதோ உன் மேலே ஆசைப்பட்டு என்னது? ஒன்றும் இல்லை, நில்லு, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். பேசத்து வேஸ்ட் பைத்தியக்கார அப்படின்ட்டு நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே உங்கள் பஸ் ஸ்டாப், காலேஜுங்க பஸ் ஸ்டாப்புக்கும் கொஞ்சம் தூரம் தானே, ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, நடந்து போயிட்டுருக்கீங்க. லீவ் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ட்டு தான் நிறுத்துகிறேன். அங்கே காலேஜ் எல்லாம் முடிஞ்சு எப்போவோ எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நார்மலாக 2-3 பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் யாரும் இல்லை. ஏறு கட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில் இவன் எதுக்கு நான் உங்கள் கூட வரணும்? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? எனக்கு நான் தெரியாதவங்க கூடலாம் பைக்லலாம் வரமாட்டேன். நான் பஸ்ஸு பிடிச்சி போய்க்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏறுன்னு. ஹலோ மிஸ்டர், நீங்கள் யாருன்னு கேட்டேன். அது எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க பைக்கில் ஏறுன்னு சொல்லி கூப்பிட்டா உடனே நாங்கள் வந்து ஏறினுமா? எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வழி தெரியும். உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க. உங்கள் கையிலேருந்து பேகை பிடிங்கிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு சும்மா அந்த பஸ் ஸ்டாப் விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறான். நீங்களே ஹலோ என்ன அப்படின்ட்டு நீங்களும் பின்னாடியே போய் அந்த பேகை வாங்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன கதவை திறந்து ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? என்ன ஒரே கிளாஸ், அவ்வளோதானே? நீங்கள் யாருங்க எனக்கு தெரியாது, நான் யாருங்க உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏன் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்களே பண்ணிவிட்டு நீங்களே ஹெல்ப் பண்ணால் நீங்கள் நல்லவங்களாயிடுங்களா? ப்ளீஸ் பேகை கொடுங்க, நான் போகணும். என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, நான் பண்ணல, உன்னை தேடி வந்த சத்தம் கெட்டுச்சு, கதவை திறன பார்த்தா நீன்னு. என்னமோ நீ பெரிய உலக அழகி, உன்கிட்ட நல்ல பேர் எடுத்து உன்கிட்ட வலி எடுத்துக்கு வாசனம் இந்த மாதிரி பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிற. தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத. தெரியுதுல்ல, நான் உலக அழகி இல்லைன்னு தெரியுதுல்ல. ஹெல்ப் பண்ணீங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன உங்களுக்குன்ட்டு இல்லை, யாருக்குமே என்ன பிடிக்காதவங்க ஒதுங்கிட்டாங்க. நீங்கள் தான் ரேகிங் பண்ணுறன்னு பேரில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? காலேஜை விட்டு நிற்கணுமா? சொல்லுங்கள், நான் வேறு காலேஜ் போய்க்கிறேன். நான் காலேஜ் விட்டு நின்றுக்கிறேன். இல்லை காலேஜில் உங்கள் கண்ணு முன்னாடி வரக்கூடாதா? அதையும் நான் பண்ணுறேன். ஆனால் என்னை நிம்மதியாக மட்டும் இருக்க விடுங்க ப்ளீஸ். உன்னை நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண சொல்ல. இப்போ என் கூட பைக்கில் ஏற உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு நீ சரின்னு சொன்னால் இவ்வளவு ட்ராமாவே இங்கே தேவையில்லைங்கிறேன். நீ ஆனால் ஓவராக ட்ராமா பண்ணிட்டு இருக்கிற. ஒழுங்காக பைக்கில் ஏறினா கொண்டு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்ட்டு போயிடலாம். தேவையில்லாமல் பண்ணிப்பாரு. ஆல்ரெடி டைம் ஆச்சு. இதுலேயே இன்னும் 1/2 hour போயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நீ போகிற? ஏன்டா ஆளாளுக்கு என்ன கொள்றீங்க? நான் ஒரேடியாக செத்துட்டா கூட இந்த தொல்லை இல்லாமல் இருப்பேன். என்ன யோசனை? சீக்கிரம் ஏறு. உங்களுக்கு வேறு வழியே தெரியல. அப்புறம் இவ்வளோ சொல்லும்போது என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு நீங்களும் பைக்கில் ஏறி போயிட்டீங்க. ரூட்டு சொல்லு. மயிறு ரூட்டு மயிர்மங்கன்ட்டு நீங்களும் ரூட்டு சொல்லிடுறீங்க. உங்களோட ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே பைக்கை நிறுத்த சொல்லிட்டீங்க. ஏன்? இங்கே தான் என் வீடு, நான் போய்க்கிறேன். எதுவும் வீடு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல.
என்னை ட்ராப் பண்ணிட்டீங்க, இதுக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் பேக்கில் போகிறீங்க. உனக்கு போனா போட்டுன்னு ஹெல்ப் பண்ணல, என்ன சொல்லணும்? உனக்கு புள்ள பூச்சி மாதிரி வாய் பேசாமல் வந்துட்டு என்ன வாய் அடிக்கிற? இப்போ தாண்டி தெரியுது நீ எவ்வளவு பேசுவேன்னு. பார்த்துக்கிறேன், எங்கே போயிட்டு போகிற? ஒரே கிளாஸ் வேற, பொறுமையை பார்த்துக்கலாம் என்னென்னு அப்படின்ட்டு நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். நீங்கள் ஸ்ட்ரீட்டை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவனும் பைக் எடுத்துகிட்டு போகிறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியே வரீங்க. ஏன்னா நீங்கள் போனது உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் ரோடில். ஏன்னா வீடுலாம் தெரிய வேணாம், ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அதனால் உங்கள் வீடு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் சைடு தான் நடந்து போயிருப்பீங்க. இப்போ அவன் அந்த பக்கம் போனோன்னே இந்த பக்கம் நீங்கள் உங்கள் கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி வீட்டுக்குள்ளே வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே ஏய் நில்டி அப்படின்னு ஒரு சவுண்டு. வேற யாரு? லியா தான். எவ்வளோ நேரம் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வர? நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே கதவை தான் தாண்டி இருப்பீங்க, வீட்டு வாசலை தான் இருப்பீங்க. அங்கே நீங்கள் வச்சு அப்படியே கேட்குறா, எதுவும் பேசல. இருந்தாலும் ஏன்னா அங்கே ஆரமும் சோஃபாவில் அங்கே உக்காந்துட்டு உங்கள் பொண்ணு அங்கே தான் இருக்கா. ஆரம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், உங்கள் பொண்ணு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவன் மட்டும்தான் பெரிய விளையாட்டை வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கா. எங்கே போய் எவ்வளோ நேரம் ஊரை சுற்றிட்டு வர? உனக்கு காலேஜ் என்ன நைட்டு 7 மணி வரைக்கும் விடுறாங்களா என்ன? உனக்கு மட்டும் தனியாக இருக்குதா? காலேஜில் ஒரு ப்ராப்ளம், அதனால் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. காலேஜில் ப்ராப்ளமா இல்லை ஊரை சுற்றிட்டு வரத்துக்கு லேட் ஆச்சா? இல்லை, உண்மையிலேயே காலேஜில் ஒரு ப்ராப்ளம், அதனால தான் நான் எங்கேயும் யார் கூடயும் சுற்றிட்டு இல்லை. ஓ அப்படியா? அப்போ இது என்ன அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. அது வேற ஒன்றும் இல்லை, லீ வந்து உங்களை அந்த ஸ்ட்ரீட்டு அங்கே ட்ராப் பண்ணியிருப்பான்ல பைக்கில், அதுதான் அவன் பைக் கூட வந்து இறங்கும் போது எடுத்தது தான். அப்படியே உங்களுக்கெல்லாம் முட்டை கண்ணு விரியுது. இருக்கிறதுல இது வேற காட்டி என்ன கோத்து விட போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து ஆரம் முன்னாடி அங்கே போடுறா. அவனும் பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காமல் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். சொல்லுடி, அது எப்படி? காலேஜ் சேர்ந்தே 2 நாள் ஆகுது. நேற்று ஒருத்தங்க கூட காரில் வந்த, இன்னைக்கு ஒருத்தங்க கூட பைக்கில் வர, நாளைக்கு யாரு கூட எங்கே போய் சுற்றிட்டு வர போகிற? ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் நான் இல்லை. அதுக்கும் மேலங்கிறியா நீயே? உங்களுக்கு எப்படி கோவமாக வருது. இருந்தாலும் எதுவும் பேச முடியாமல் பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்த, எதுவும் இல்லை. இப்போ 2 நாள் காலேஜ் போய், அதுவும் இந்த மூஞ்ச, இந்த முகரக்கட்டைய பார்த்தும் உங்ககிட்ட மயங்கறானுங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை உன்னோட முகத்தை பார்த்தா எல்லாம். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உண்மையிலுமே காலேஜில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டு. ஓ சரி, லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் தர வேணா? அப்போனா தானே இன்னொரு நாள் இந்த மாதிரி லேட்டாக வரத்தோணாது உனக்கு. அதாவது உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா அப்படின்னு சொடக்கு போட்டு அந்த மெய்ட் ஆண்டி இருப்பாங்களே அவங்கள, ஏய் மேடம் நைட்டு டின்னருக்குண்ணா ரெடி ஆயிடுச்சா? இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ரெடி ஆகலை. சரி நீ போ. ஆனால் இன்னும் எதுவும் முடிக்கலையே. நீ போன ஓகே மேடம், இனி நீ நாளைக்கு வழக்கமான டைமுக்கு வந்தா போதும் போ அப்படின்ட்டு அந்த மெய்ட் ஆண்டியும் போயிடுறாங்க. நீங்கள் என்னடா இவ பண்ணுற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா, இப்போது ரெடி பண்ணி வச்சுட்டு போனால அது
புதுசாக ஃபுல் நான்வெஜ்ஜாக ஒரு 4-5 டிஷ்ஷு பண்ணுறியா? ஃபஸ்ட்டு பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இன்னும் 1/2 ஹவரில் எல்லாம் ரெடி ஆகிருக்கணும். சாப்பாடு வர்றதுக்குள்ளே ரெடி ஆகிருக்கணும். போ, நீங்களும் போய் உங்களுக்கு அந்த ஸ்டோர் ரூம் தானே, அங்கே உங்கள் பேகை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகல, எதுவுமே பண்ணல. ஏற்கனவே லேட்டு, இதில் இவ லேட்டு பண்ணால் என்ன பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் போய் கடன்னு எல்லாம் பண்ணுறீங்க. எந்நேரம் நான் சொன்னது கரெக்டு தானே? இவ ஏதோ தப்பு பண்ணுறா, அதனால தான் டெய்லியும் ஒருத்தவங்க கூட அதுவும் லேட்டாக வந்துட்டு இருக்கிறா. லியா ஷட் அப் அப்படின்னு அவன் கோவத்தில் அவன் கோமா கத்திட்டு அவன் வேலையை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் உங்கள் பேபி இருக்குது இல்லை, பேபி, அந்த பேபி தூக்கிட்டு லியா அவள் ரூமுக்கு, உங்கள் பேபி ரூமுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இங்கே நீங்கள் மட்டும்தான், மெய்ட் ஆண்டி எப்பயுமே இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கும் 2 பேரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் இப்போ அவங்க போனதால் நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுது, இருந்தாலும் பண்ணணுன்ட்டு சீக்கிரமாக எல்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க. அவங்களும் ஒரு 8 மணி வாக்கில் தான், 8-8:30 அவள் பண்ண சொன்னது சீக்கிரம், பட்டு சாப்பிட வர்றது லேட்டாக தான் சாப்பிட வராங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு போயிடுவீங்க. பரவாயில்ல, சொன்ன டைமுக்கு முடிச்சிருக்கிற அந்த பயம் இருக்கணும். இனிமேல் நீ லேட்டாக வந்தா இதோட ஹெவியாக இருக்கும், புரியுதா? நீங்களும் சரின்ற மாதிரி மண்டே மட்டும் ஆட்டுறீங்க. இதுக்கு மேலேயாச்சும் போய் ரெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தா கதவை நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்க. சாப்பிட்லான்ட்டு திறந்தா கதவு திறக்கவே இல்லை. வெளிப்பக்கம் யாரோ பூட்டு போட்டாங்களாட்டிங்க. யார் கதவு திறங்க, நான் உள்ளே இருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு திறங்க அப்படின்னு கதவை தட்டிட்டு இருக்குங்க. யாருமே திறந்து படல. பார்த்தா வெளியே தான் லியா உங்களை பூட்டு போட்டு அந்த சாவியை கையில் சுற்றிட்டு இருக்கிறா. ஒன்று இந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இந்த தாண்டி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆகின மாதிரி இருக்குது. அது எப்படி இந்த முகரை கட்டிச்சு அழகழகான பசங்களை மயக்கிறேன்னு தெரியல. கடை இன்னைக்கு நைட்டு முழுக்க பசியும் பத்தினாவே கட்ட, அப்போதான் நீ திருந்துவ, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போவ. இத்தனை வருஷமாக ஒன்று நான் துரத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன், போக மாட்டேங்கிற. ஆனால் இனிமேலும் அப்படி விட முடியாது. இதை நீ வேற படிக்க போறியா? போ போ, இதுதான் எனக்கு சரியான சாய்ஸ். உன்னை இன்னும் தப்பானாலாக காட்டி விட்டு உன்னை துரத்த விடுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏய், என்ன உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாம்? ஸோ இன்னைக்கு நைட்டு நீ இப்படி தான் தூங்கணும். நாளைக்கு நான் வந்து திறக்கும் போது தான் நீ வெளியே வரணும், புரியுதோ? அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு போயிட்டா. இவ பார்த்த வேலை தானா? ஐயோ பசிக்குது, என்ன பண்ணுறது? கடவுளே, என்ன இது? உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி காலேஜில் வர்றது லேட்டு, இப்போது இங்கே டைம் வேறு 8-9 மணி ஆகுது, பசி வேறு எடுக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு வேறு தெரியலை. வெளியே வேற பூட்டு போட்டுட்டா உங்களெல்லாம் முடியலை. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வந்து திறந்தாதானே ஏதாச்சும் பண்ண முடியும். நீங்களும் வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டெய்லியும் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி மொண்டு வச்சுருப்பீங்கள்ல, அதில் நேற்று நைட்டு மொண்டு வச்சது ஒரு 1/2 பாட்டில் இருக்குது. அதை மட்டும் குடிச்சிட்டு உங்கள் பசியை அந்த 1/2 பாட்டில் தண்ணியில் நப்பிக்கிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்க. இந்த பக்கம் அவளா அடுத்து உங்களை என்ன பண்ணி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறா. இந்த பக்கம் போய் ரூமுக்கு போய் அவன் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறான். அவன்லாம் இன்னும் தூங்கலை. அவன் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறான். என்னதான் நினைக்கிறானே தெரியல. ஆனால் அவன் மண்டையில் நேற்று காரில் விட்டான், இன்னைக்கு பைக்கில் ஒருத்தன் விட்டான். அந்த ஃபோட்டோலாம் காட்டியிருப்பாள் இல்லையா, அதே தான் ஓடிட்டே இருக்குது. ஆனால் அதை அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணணும், யார் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் எதுவும் தோணவே இல்லையட்டிங்குது. எப்படியோ ஒன்று
அது அவனுக்கே சொல்ல தெரியல. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா கூடாதா எதுவுமே அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் பார்த்ததையே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அன்னைக்கு தூக்கம் இருந்துச்சோ இல்லையோ, நிம்மதியாக தூங்கினானோ தூங்கலையோ, அது அவன்பாடு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பசியோட தான் அந்த தூக்கம், அந்த நைட்டு எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வழக்கமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மெய்ட் ஆண்டி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் ரூம் வெளியில் சும்மா தாள் போட்டு இல்லை, பூட்டு போட்டு இருக்குது. இவ்வளோ காலையில் எங்கே போச்சு பாப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளேருந்து தான் ரிங் ஆகுது. நீங்களும் எடுக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் வழக்கமான டைமுக்கு முழிச்சிருப்பீங்க, கதவு திறந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் லாக்கில் இருந்ததால் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போது அந்த மெய்ட் ஆண்டி ஃபோன் பண்ணதால், ஹலோ அக்கா, நான் ரூமுக்குள்ளே தான் இருக்கேன். நேற்று அந்த லியா என்னை உள்ளே விட்டு சாத்திட்டு போயிட்டா, கொஞ்சம் திறந்து விடுங்கக்கா, வேலை வேற இருக்குது. அவர் சார் பார்த்தானாரு என்ன சொல்லுவாருன்னு தெரியல, ப்ளீஸ்க்கா. பாப்பா உள்ளே தான் இருக்கியா? ஆனால் வெளியே பூட்டு போட்டுருக்கு பாப்பா. என்னக்கா சொல்கிறீங்க? பூட்டு போட்டிருக்கா? ஆமாம் பாப்பா, அதனால தான் நீ எங்கேயும் போயிட்டேன்னு நினச்சி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோக்கா, நேற்று அந்த லியா பண்ண சாவி எங்கேயாச்சும் இருக்கா என்னன்னு பார்த்து கொஞ்சம் திறந்து விடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. இருப்பாப்பா, தலைவி பார்க்குறேன். உன்னிட்ட ஏதாச்சும் ஸ்பேர் கீ இருக்கா? ஐயோக்கா, இந்த ரூமுக்கு பூட்டு இருக்கிறதே எனக்கு இப்போ தாங்க தெரியும். என்னட்ட எங்கக்கா ஸ்பேர் கீலாம் இருக்க போகுது. சரி, இங்கே வெளியே எங்கேயாச்சும் நான் தலைவி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க கிச்சனு சும்மா அங்கேயும் இங்கேயும் தலைவி பார்க்குறாங்க. ஆனால் சாவி எங்கேயுமே இல்லை பாப்பா, சாவி எங்கேயுமே இல்லை பாப்பா. அக்கா ப்ளீஸ்க்கா, பூட்டை உடச்சாச்சுன்னு திறந்து விடுங்கக்கா. ஐயோ, உடைக்கணுமா? அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுனே தெரியலையே, என்னக்கா பண்ணுறது? இல்லைன்னா அந்த பொண்ணு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாப்பா. ஆனால் அக்கா, எனக்கு காலேஜுக்கு வேற லேட் ஆகிடும். அவன் வேற வருவாளா வரலையான்னு கூட தெரியலையேக்கா. சரி, நான் போய் ஃபர்ஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு எங்கேயாச்சும் இருக்குதுன்னு தலைவி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க போய் அவங்க வேலையை பார்த்துட்டு குழந்தைய எழுப்பி குளிப்பாட்டிட்டு ஆரம்புக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைம் போயிட்டு இருக்குது. ஆனால் இவங்க கதவு திறந்த படே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் குளிச்சு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டீங்க, என்ன பண்ணுறது? இப்போ கதவு திறந்தா ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு தான் போக முடியும், எந்த வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா டைம் போயிட்டு இருக்குது, கதவு திறக்கலை. அதனால் இப்போது ஆரம்பும் உங்கள் பொண்ணும் சாப்பிட வந்திருக்காங்க. அவன் பார்க்கணும், அந்த ஆன்ட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க, நீங்கள் இல்லை. கண்ணில் அப்படியே ஒரு அலசல், எங்கேயாச்சும் இருப்பீங்களான்னு கிச்சனை பார்க்குறான், அங்கேயும் இல்லை. இப்போ அந்த ஆன்ட்டியை தான் பார்க்குறான். அவன் பார்வையிலேயே என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அது தம்பி, பாப்பா ரூம் பூட்டி இருக்கு, லியா அவங்க பூட்டு போட்டுட்டு போயிட்டாங்களாம். சாவி தான் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி பார்த்தேன் கிடைக்கல. பாப்பா உள்ளதான் தம்பி இருக்கு. இன்னும் அந்த லியா பொண்ணு வேற வரலை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தம்பி. எதுவும் சொல்லாமல் அவன் பக்கம் அவன் வேலையை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அவங்க குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ள நீங்கள் ஐயோ சீக்கிரம் கதவு திறங்க, என்ன தான் பண்ணுறீங்க கடவுளே? உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வேலையை முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவன்கிட்ட அந்த சாவி இல்லை, பட் எல்லாருக்கும் இந்த ஸ்பேர் கீ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நிற்கலாம் இல்லை, குழந்தைய கூட்டிகிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு அவன் பக்கத்தில் போயிட்டேன். இந்த பக்கம் அவங்களும் அவசர அவசரமாக வந்து உங்களுக்கு திறந்துட்டாங்க. ஐயோ அக்கா தேங்க்ஸ் அக்கா, ஆல்ரெடி லேட் ஆச்சு, நான் கிளம்புறேங்க்கா. பாப்பா பாப்பா, நீ இன்னும் சாப்பிடல பாப்பா? இல்லை எனக்கு வேணாம், கொஞ்சம் லஞ்ச் மட்டும் கட்டி கொடுத்துருங்க, நான் காலேஜில் போய் ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரி சரி உடனே பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அவங்களும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் மார்னிங் நீங்கள் தான் சாப்பாடுல ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா லைட்டாக அதையும் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு போய் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் அறக்க பறக்க ஓடிட்டு வரீங்க, ஏன்னா பஸ்ஸு வேறு மிஸ் பண்ணால் டைமுக்கு போக முடியாதுல்ல. ஆரமும்
குழந்தைய விட்டுட்டு உங்கள் ஸ்டாப்பை தாண்டி தானே வரணும். நீங்கள் பார்க்கல அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட டைமிங்கோட லாஸ்ட்டு பஸ்ஸு போயிட்டு இருக்க, ஐ மீன் ஸ்டாப்பில் நின்று கிளம்பிட்டு இருக்கு. நீங்களும் ஐயோ பஸ்ஸு போச்சுன்னா மகனை அவ்வளோத்தான், நான் போய் திரும்ப ஃபைன் கட்டி அவங்க விட்டா சாவறது அப்படிங்கிற மாதிரி அறக்கப்புறம் ஏன் நிறுத்துங்கடா எனக்கு கால் வலிக்குது, மூச்சு வாங்குது, உயிர் போகுது, கொஞ்சம் கருணை கட்டி நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போய் தான் நின்றுடுச்சு. நீங்களும் ஐயோவா முடியல, தேங்க்யூண்ணா, ப்ளீஸ் இனிமேல் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுங்க, இன்னும் லேட் ஆகாது ப்ளீஸ் அப்படின்ட்டு கண்டக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆரம்பம் அந்த வழியாக பஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஆரம்பம் பார்த்து தான் நீங்கள் ஓடி வந்து பஸ்ஸு இருந்தாலும் அவனும் என்ன சொல்ல போகிறான், எப்படியோ போன்னு தானே விட போகிறான். அதுக்கு பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, பார்த்தும் எந்த பிரயோஜனமும் நடக்காது, பார்க்கலனாலும் நடக்காது. இருந்தாலும் அவன் கண்ணில் பட்டுடுச்சு. குழந்தைய விட்டுட்டு ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் ஓடி வந்து பஸ் இருந்தால் பார்த்துட்டான். இருந்தாலும் அது அவ்வளோத்தான், சும்மா அவன் அந்த பக்கம் ஆஃபீஸ் போயிட்டான், நீங்கள் பஸ் ஏறி காலேஜ் போயிட்டீங்க. அங்கே போனால் உங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குது பாரு. ஏய் இங்கே வா கூப்பிட்டாங்களா, அதாவது லீக் கேங் இருக்குல்ல, அவங்க தான். ஒன்றும் இல்லை, எங்கள் பேகெல்லாம் போய் கிளாஸில் அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, எல்லாரோட பேகையும் வாங்கிட்டு நீங்கள் தான் போயிட்டுருக்கீங்க. அவங்க வழக்கம் போல் அட்டை அடிச்சுட்டு நான் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் கடவுளை ஏண்டா இப்படி கழுத பொதி சுமக்கிற மாதிரி என்ன சுமக்க வச்சுட்டானுங்களே ஷோ அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறீங்க. முன்னாடி டேயாங் வரான். ஐயோ இவர் வேறையா, இதுக்கு என்ன சொல்ல போகிறாரோ. உங்களை பார்த்துட்டாரு, நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி மறையலான்னு திரும்பி வேறு ரூட்டில் போகும்போது பார்த்துட்டாரு. எங்கே ஓடுற, இருட்டி வரேன் அப்படின்ட்டு வேகமாக வந்து, ஜி என்னதெல்லாம் நீ எதுக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற, யார் கொடுத்தா? சார் ப்ளீஸ், இது ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே நடக்கிறது தானே, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். என்ன ஜி நீ பண்ணிட்டு இருக்கிற, அவங்க கொடுத்தாங்கன்னா நீயும் வாங்கிட்டு கம்முன்னு வந்துடுவியா? என்னால் பண்ண முடியாதுலாம் திருப்பி பேச மாட்டியா? நீ ஏன் இப்படி இருக்கிற, எது கேட்டாலும் சைலண்ட்டாகவே இருக்காது, பேச வேண்டிய இடத்துல பேசு, புரியுதா? சார் ப்ளீஸ், இது எல்லாம் காலேஜ்லேயும் நடக்கிறது தானே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் இல்லை ப்ளீஸ் சார், ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இது நடக்குது, இது அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லைல்ல, பேகை கொண்டு கிளாஸில் வைக்கணும் அவ்வளோதானே சார், ப்ளீஸ் சார் இதோட விட்டுருங்களேன். ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் சொல்கிறேன் உங்ககிட்ட, இது ப்ளீஸ் வேண்டாமே சார். நீ சொன்ன கேப்பியா மாட்டியா? நீ ஏன் இப்படி இருக்குத? நீ முன்ன மாதிரி இல்லை ஜே, எல்லாருமே பழைய மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல சார், காலம் நேரம் எல்லாரையும் மாற்றும்ல. என்ன எனக்கேவா? சரி கொடு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ சார், சார் இது காலேஜ், நீங்கள் எங்களோட ப்ரொஃபஸர், ஸோ தேவையில்ல, புரியுதா? சொன்னபடி கேட்கணும், இல்லைன்னா அப்புறம் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் புரியுதுல்ல சார்? கூடு ரொம்ப தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனும் 2-3 பேகை வாங்கி மாட்டிக்கிறான். ஆனால் பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர போக தானே இருப்பாங்க, இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலைல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ ப்ரொஃபஸர் என்ன பேகை தூக்கிட்டு போகிறாரு, அதுவும் இவ கூட. ஏன்னா உங்களை வேணாம் திரும்ப நான் சொல்ல விரும்பல, ஸ்டோரியாக இருந்தாலுமே அது வேண்டாம். எல்லாரும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, என்ன ப்ரொஃபஸரு இந்த இவ கூட பேகை தூக்கிட்டு போகிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தாலே அவங்க தாட் எங்கே போகும்? ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ, எல்லாருக்கும் அப்படி தானே தோணும்.
அந்த மாதிரி தான் தோணிட்டு இருக்குது. நீங்களா ஐயோ இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே, கம்முன்னு நிம்மதியாக இருக்கவே விட மாட்டானாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுறீங்க. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்த அவர் வேலை பார்க்க அவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லியா அப்போ தான் வரா. என்ன ஆரம், இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் வந்துட்டேன், என்னாச்சு, ஏதாச்சும் இம்பார்ட்டனா? இல்லையே, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு மீட்டிங்கெல்லாம் ஈவினிங் தானே இருக்கு, ஏன் என்னை பிக்கப் பண்ணல? லியா சொல்லாரம், இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண, நான் ஒன்றும் இல்லையே. எஸ்டர்டே நடந்தது திரும்ப நடக்க கூடாது, புரியுதா? நேத்து நான் என்ன பண்ண, நான் ஒன்றும் பண்ணலையே. நேற்று நைட்டு நீ பண்ணதை இனி திரும்ப பண்ணக்கூடாது, திரும்ப நான் சொல்லவும் மாட்டேன். டென்ஷன் படுத்தி பார்க்காத என்ன. சைலண்டாக இருக்குங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் சைலண்டாக இருக்க மாட்டேன், புரியுதா? எது சொல்கிறேன், நேற்று நைட்டு அவ்வளோ பனிஷ்மெண்ட் சொன்னார்ண்ணா. ஆனால் என்னது இது புதுசாக அவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறான்? இல்லையே, இது சரியே இல்லையே, ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். புதுசாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேண்ணா, அவ என்ன பண்ணியிருப்பா? இல்லை, இதை இப்போ யோசிக்க வேண்டியதில்லை, யோசிக்கலாம், பொறுமையாக யோசித்து பொறுமையாக பண்ணலாம். அவளும் பதில் எதுவும் சொல்லாமல் அவள் பார்த்துட்டு இருக்கிறா. இதே மாதிரி தான் உங்களுக்கு காலேஜ் முடியுது, காலேஜ்னா அன்னைக்கு டேஸ் அப்படியே தான் உங்களுக்கு போகுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு 2-3 டேஸ் போகுது. ரொம்ப நார்மலாலாம் போகலை, பல இந்த கிராக்கிங்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப அது பெருசாக போகாமல் இந்த சின்ன குழந்தைங்க பனிஷ் பண்ணுவாங்க பாரு, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, மாடிப்பறி ஏறு இறங்கு, அந்த மாதிரி குழந்தைத்தனமா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு அது குழந்தைத்தனமாக தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போது இதோட பெருசாலாம் பண்ணியிருப்பீங்க, அதனால் அதை நினைக்கும் போது இது உங்களுக்கு குழந்தைத்தனமாக தான் தெரியுது. அதனால் நீங்களும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. இந்த பக்கம் டேவுக்கு யாமு எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தானே, அவங்களுக்கு இது தெரியுது, உங்ககிட்ட சொல்லுவாங்க நாங்கள் போய் பேசுகிறோம் அப்படின்னு. தேவையில்ல, காலேஜ் இல்லை, இதெல்லாம் நார்மல் தான், இருக்கட்டும் விடு, எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிவிடுவீங்க. அவங்க இவ திருந்த மாட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து லஞ்ச் டைமில் பேசுறது, டைம் கிடைக்கிறப்போ உங்களை பார்த்து பேசுறது, அந்த மாதிரி தான் காலேஜில் உங்களுக்கு போகுது. இந்த பக்கம் வீட்டில் வந்தால் காலேஜில் பேசுகிற பாதிக்கு பாதிவாசி கூட நீங்கள் வீட்டில் பேசுவீங்க, நீங்கள் பேச மாட்டீங்க. பேசுகிற ஒரே ஆள் அந்த மெய்ட் ஆண்டி தான். அவங்கக்கிட்ட பேசி அப்படியே தான் உங்கள் லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்குது. இது எப்படி போச்சோ அப்படியே தான் போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு வேலை என்னென்னா நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க, அது மட்டும்தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி எதுவும் மாறல. அது அப்படி அப்படியே அங்கங்கே கரெக்டாக கச்சிதமாக உங்கள் புள்ள உங்கள் பாப்பா உங்களை வெறுக்கிறாளா, கரெக்டாக பண்ணுறான். உங்களை பார்க்கறது இல்லையா, கரெக்டாக பண்ணுறான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஒன் சாட்டர்டே தான், அப்போது உங்களுக்கு காலேஜ் லீவு தான். நீங்கள் வழக்கமாக கிச்சனில் அந்த மெய்ட் ஆண்டி கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆரம்பம் கவுச்சில் உட்காந்து அவனோட லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டுருக்குறேன். இந்த பக்கம் லியா உங்கள் பொண்ணை மம்மின்னு தான் சொல்லுவாள், அது லியா சொல்லி கொடுத்தது. ஸோ அவளும் அவள் கூட சேர்ந்து விளையாடிட்டு பேசிகிட்டு இருக்கிறா. டேடி நாளைக்கு சண்டே தானே டேடி, எங்கேயாச்சும் வெளியே போகலாமா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு வேணும், நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாம் டேடி, ப்ளீஸ் டேடி, ப்ளீஸ் டேடி. ஓகே, எங்கே போகலாம்? பீச்சு, கோல்டு பிடிக்கும். பார்க்கு ட்ரை பண்ணுறேன். டேடி நீங்கள் தானே வெளியே போகலான்னு சொன்னீங்க, இப்போ எங்கன்னு கேட்டால் எதுவும் எனக்குலாம் தெரியாது. ஓகே, நாளைக்கு கன்ஃபார்ம் வெளியே போகலாம். ஒரு நல்ல பிளேஸாக நீ
சூஸ் பண்ணி வெய்ய, நாளைக்கு போகிறோம், ஓகேவா? ஐயோ என் டேடி தான் அப்படின்னு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஒரு கப்புள்ஸு அவங்க கூட ஒரு பேபியோடு நின்றுட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு பார்த்தோன்னே, ஏ ஜோ, டேடி என்னோட ஃப்ரெண்டு ஜோ அப்படின்னு ஓடி போய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிறா. அவளும் ஏய் டோலி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து குதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலையை போய் பார்த்துடுறீங்க. அவங்களும் குழந்தைகளோட சேர்ந்து உள்ளே வரவும் ஆரம் கை காட்டவும் அவனுக்கு ஆப்போசிட் சைடில் உக்காந்துட்டாங்க. ஹாய் சார், ஐ எம் ஷாம். இவங்க என்னோட மிஸ்ஸஸ் டீனா. இது என்னோட பொண்ணு ஜோ. உங்கள் பொண்ணு கிளாஸில் தான் படிக்கிறா. ஸோ இவளுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் சேர்ந்ததால் அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தையுமே எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களை இன்வைட் பண்ண வந்தோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். வெயிட், எதுக்கு இவ்வளோ நர்வஸாக பேசுகிறீங்க? உங்களை என்ன பண்ணிட்டு போகிறாங்க இங்கே? ஐயோ சார், அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களை மீட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் உங்கள் கூட உட்காந்து பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ அதுதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மெய்ட் ஆண்டி தான் வந்து வாட்டர் வைக்கிறாங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வாட்டர் குடிச்சிட்டு ஜூஸ் ஆர் காஃபி. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நோ தேங்க்ஸ். இல்லை, வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கவும் அவங்க வந்து ஜூஸு சொல்கிறான். லியா வந்து அவளை வர சொல்லு அப்படிங்கவும் அவங்க போய் ஜூஸ் போட பண்ணிட்டாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்துடணும் சார், ப்ளீஸ். ஓகே, வீடு தேடி வந்திருக்கீங்க, அதுவும் உங்கள் பொண்ணு என் பொண்ணும் ஒரே கிளாஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்துடுறோம். அப்புறம் நீங்கள் என்ன சார்? நான் டாக்டர், ஹார்ட் சர்ஜன். ஓ, டாப் 10 டாக்டர்ஸில் ஒருத்தர் தானே ஷாம்? ஓ சார், நீங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். இதில் என்ன இருக்கு? இல்லை சார், நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸி மேன் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட பிஸி மேன், பிஸ்னஸ் மேன் எங்களை ஒரு, அதனால தான் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்டே இருக்கவும் எல்லாருக்கும் சேர்த்தே தான் நீங்கள் ஜூஸ் கொண்டு வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு சார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அந்த பொண்ணும் அந்த ஷியாம் அவங்களும் உங்களை பார்த்துட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் குட்டி பொண்ணுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் போய் குடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? எனக்கு சாக்லேட்டு வேணும். சாக்லேட்டு சாப்பிடக்கூடாது, அது கேவிட்டி. ஸோ உனக்கு வேறு ஏதாச்சும் நானே செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டா? ஓகே ஆண்டி அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லவும் நீங்களும் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிடுறீங்க. அந்த பையன் அந்த ஷாம் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறான். டீனா, என்னடா? அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு ஏதாச்சும் தோணுது? யாரை சொல்கிறேன்? இப்போ நமக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாலே அவ. நான் சரியாக ஃபேஸை பார்க்கலடா. ஒன்று என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள? ஐயோ சார், அது ஒன்றும் இல்லை. இப்போ போனாங்களே அவங்க. ஓ அவளா அப்படின்னு டீனா தான் ஆரம்பிக்கிறான். அவள் இந்த வீட்டில் வேலை செய்கிற மெய்டு தான். ஏன் உங்களுக்கு அவளை தெரியுமா? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பார்த்த மாதிரி எங்கே ஞாபகம், அதனால் கேட்டேன். அவங்க நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ நேம் ஜே. ஏன் என்னாச்சு? லியா தான் பேசிட்டு இருக்கிறா. ஆரம் இதெல்லாம் கேட்டுட்டு கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். இல்லை, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன்.
அவளை நீங்கள் எங்கே பார்த்துருக்க போகிறீங்க அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஷாமுக்கு யோசனையாகவே இருக்குது. பார்த்துருக்கோம், தெரிஞ்ச முகம், எப்படி என்ன எதுன்னு யோசிச்சுட்டு இருக்குதான். அந்த டைமில் நீங்கள் தான் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு போகிறீங்க. ஜே ஷாமு தான் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க. நீங்களும் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. நீ ஜே தானே? இவன் என்ன பைத்தியமா? ஜேன்னு சொல்லி கூப்பிட்டு நீ ஜே தானேன்னு கேட்குறான் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்குது. எஸ் சார். நீ என்ன ஞாபகம் இல்லை உனக்கு? நீங்கள் சாரி சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. ஜே என்ன சத்தியமாக உனக்கு ஞாபகம் இல்லையா? சார் சாரி, நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்க. சாரி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பதட்டமாக கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. பயம் பதட்டம் எல்லாமே அப்படியே கலந்துருக்குது. இவன் எப்படி இங்கே வந்தான்? இதை எப்படி கண்டுக்க மூட்டை? அவனுக்கு தெரியாதுன்னு தானே இருந்த. அப்புறம் எப்படி இவங்க முன்னாடி ஏதாச்சும் சொல்லிட போகிறான்? ஏற்கனவே இங்கெல்லாம் பல பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் இவன் ஏதாச்சும் உளறி வச்சு கடவுளை எங்கேருந்து எனக்குன்னு எல்லாத்தையும் அனுப்புறீ அப்படின்னு நீங்கள் பதட்டமாக நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. என்னப்பா பாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, நான் கார்டனுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். ஏதாச்சும் ஒன்று கூப்பிடுங்க. சரி பாப்பா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் கார்டனுக்கு போயிடுறீங்க. டி ஷாம், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? யார்டாவ? ஏ டீனா, உனக்கு அவள் தெரியலையா? டே சத்தியமா தெரியல. யாரவ? ஜேடியவ? ஏய் தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னை கத்த வைக்காத. இது அவங்க வீடு, நம்மள ஏதாச்சும் தப்பா நினைக்க போறாங்க. ஐயோ ஷா, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ஆரம்பம் கேட்டது. சார், அவ எப்படி இங்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே ஒரு 5 இயர்ஸாக இருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ரிலேட்டிவா? ஐயோ சார், அவன் என் ஃப்ரெண்டா அப்படின்னு சந்தேகமாக பார்க்குறான். டீனா, இன்னும் முடி உனக்கு ஞாபகம் இல்லை? ஸ்கூல் ஃப்ரெண்டு டி ஜே. நான், யாமு, டேயாங்கு, இன்னும் 4 பேர் எல்லாம் குரூப்பாக காலேஜில் ஒன்றா படிச்சோண்டி. தெரியுதா தெரியலையா? ஷாம், ஜே. ஞாபகம் வந்துருச்சா? அவ இங்கே என்னடா? எனக்கு புரியல. அதாண்டி எனக்கும் புரியல. இரு கேட்போம். ஷாம், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? சார், நான் கொஞ்சம் போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் ஓகே அப்படின்னு ஒரு மாதிரியாக தான் சொல்கிறான். அவனும் வெளியே வந்து பார்க்குறான். நீங்கள் கார்டனில் தான் ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்டு நெகத்தை கடிச்சிட்டு இருக்கிறீங்க. டீனாவும் வெளியே வந்துட்டா. குழந்தைங்க அங்கே ஆல்ரெடி விளையாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இங்கே வந்தான்? கடவுளே, என்ன ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு இப்படி நடக்குது? நல்லதா கெட்டதா ஒன்றும் தெரியல. எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க? நான் நிம்மதியாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்ட்டு அவள் பார்க்கல. அவங்க அப்பா அம்மாட்ட நினப்பில் எப்படி பேசியிருக்க. ஜே, அது ஏய், உண்மையெல்லாம் என்ன தெரியாதுன்னு பொய் சொல்லாத. உன்னால் எங்களையும் மறக்க முடியாது, எங்களால் உன்னையும் மறக்க முடியாது. அது நல்லா தெரியும். ஆனால் நீ ஏன் தெரியாத மாதிரி பேசுகிறன்னு எனக்கு புரியலடி. ஒழுங்கா சொல்லு. அது ஷாம், நீ எப்படி இங்கே? என் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அவள் கிளாஸில் தான் இந்த வீட்டுக்கு பொண்ணு படிக்கிறா. இன்வைட் பண்ண வந்தோம். நீங்கள் என்ன பண்ணுற? மெய்டுங்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? ஏதாச்சும் சொல்கிறியா? அது ஷாம், இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இங்கே தான் நான் இருக்கேன். ஸோ எதுவும் கேட்காது.
இத்தனை வருஷமா இங்கே தான் இருந்தியா? ஏன் எங்கள் அட்ரஸ்லாம் எதுவும் உனக்கு தெரியாதா? வந்து பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணலையாடி? அப்படியே மறந்துட்டல்ல? உனக்காக நாங்கள் இருக்கோம், எத்தனை பேர் இருக்கோம். ஆனால் நீ யாரும் வேணான்ட்டு போயிட்டில்ல. ஏண்டி? உன்னை தேடாத இடம் இல்லடி, கேட்காத ஆளுங்க இல்லடி, யாருக்கும் எதுவுமே தெரியலன்ட்டாங்க. தேயாங்களும் பைத்தியம் பிடிச்சி இருந்தாண்டி. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாங்கள் பட்டப்பாடி எங்களுக்கு தாண்டி தெரியும். நீ ஆனால் இங்கே இருக்கிற, நீங்கள் இருக்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? இல்லை, யாருக்கும் தெரியாது. நான் தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருந்துட்டு சாரிடா. இப்போ சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்கே என்ன பண்ணுற? வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஷாம் ப்ளீஸ், இங்கேருந்து என்னால் எங்கேயும் வர முடியாது. இப்போ அதை சொல்லுற சூழ்நிலையிலையும் நான் இல்லை. ஆனால் என்னை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நீயும் என்னை எதுவும் கேட்டு கஷ்டப்படுத்திடாதடா. நாங்கள் உன்னை கஷ்டப்படுத்தும்படி நீ இல்லாமல் இத்தனை வருஷமா நீ எங்கன்னு தேடி தேடி பைத்தியமா நாங்கள் தாண்டி கஷ்டப்பட்டோம். ஒரு வார்த்தை எதுவுமே உனக்கு தோணலையாடி? ஏன்டி நாங்களாம் என்ன செத்துட்டோம் நீ நினச்சிட்டியா? இல்லை உனக்கு யாரும் இல்லைன்னு? ஓ ஆமாம், உனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி தானே எங்கள் உறவே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்ட. அப்புறம் இப்படி எங்களை தேடி வருவ? ஷாம் ப்ளீஸ், இந்த மாதிரி பேசாதடா ப்ளீஸ்டா. தேவையில்ல வீடு. இவங்க டீனா, நீயாச்சும் சொல்லு. ஓ, என்னையும் எனக்கு ஞாபகம் இருக்குதாச்சு. நான் கூட உன் ஃப்ரெண்டையே நீலாம் மறந்துட்ட, என்னை எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னு நான் நினச்சிட்டேன். டீனா, என்ன டீனா நீயும் இப்படி பேசுகிற? பின்ன என்னடி, இவனுங்க என்ன பாடுபட்டானுங்கன்னு தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சு ஏது ஒன்றும் தெரியாமல் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. காலேஜ் வராமல் என்னென்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஆனால் நீ இங்கே இருக்க. எங்கள் எல்லாரும் என்ன வீடு, நான் உனக்கு ஆக்காதவ. இவன் ஃப்ரெண்டு தானே. இவனெல்லாம் நீ நினச்சி பார்த்துருந்த ஒரு இத்தனை வருஷத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பல்ல. நான் நல்லா இருக்கேன்னு, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ், கால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சொல்லியிருந்தா. ஏன்டி டீனா ப்ளீஸ் டீனா, நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்ன கேட்காம நடந்தது. அது எனக்கே அது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. உங்களோட கான்டாக்ட் கூட என்கிட்ட யார்ட்டையும் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் தான் இத்தனை வருஷமும் இருந்தேன். ப்ளீஸ் டீனா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கியா? உண்மையாலுமே நல்லா இருக்கு ஷாம். யார்ட்டையும் சொல்ல மாட்டல்ல? ஓ, அப்போ இனியும் நீயா கான்டாக்ட் பண்ணல? உன்னை தேடி தேடி நாங்கள் அலைஞ்சி பட்டு திருந்தி நீ இருக்கியா செத்துட்டியான்னு கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது தெரியுமா? இப்போ நீ கண்ணில் பட்டிருக்க, ஆனால் யார்ட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற. அப்படி என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு, நாங்கள் தூக்கி வைக்கிறோம். உனக்காக நாங்கள் இருக்கோம். அது உனக்கு ஞாபகம் இல்லைன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலேஜில் சொல்லும் போது விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்லலை, உண்மையா மனப்பூர்வமாக. தெரியுதா? நீ தானே சொல்லுவ, யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் போகக்கூடாது, நம்ம சாகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்து கூட சாகலான்னு. அப்படி சொன்ன நீயே ஃப்ரெண்ட்ஸ் வேணா யார் வேணான்னு தள்ளி இருக்கிற, அப்படி தானே? ஷாம், என்ன சும்மா ஷாம் ஷாமுன்னா இத்தனை வருஷ கோபம் தீந்துடுமா? சொல்லு. உண்மையுமே உன்னை கண்டுபிடிச்சா கண்ணங்கண்ணமா அப்பி 4 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன்.
ஆனால் உன்னை இப்படி பார்ப்பேன்னு சத்தியமாக நான் நினைக்கலடி. என்னடி ஆச்சு? மெய்டுன்னு வேற சொல்கிறாங்கடி. என்னால் நீ எப்படி இருந்தடி? என்னடி? நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இல்லைன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு கூட பார்த்து வச்சிட்றேன். அங்கே வந்துடி நீ இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் நீ இல்லாமல் எப்படி? நான் தான் சொன்னல, இத்தனை வருஷமா இந்த வீட்டில் தானே இருந்தேன். இனியும் நான் இங்கே தான் இருப்பேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசுகிறேன். எது வேணாலும் உங்ககிட்ட கேட்குறேன். ஆனால் இந்த வீட்டை மட்டும் இப்போதைக்கு என்னை வெளியே வர சொல்லாதீங்க. அது என்னால் வரவும் முடியாது. சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஸ்டடீஸ் என்னாச்சு? இப்போ தான் ஃபைனல் இயர். இந்த இயர் தான் இப்போ தான் போயிட்டு இருக்கேன். அப்போ இத்தனை வருஷமா என்ன பண்ண? ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கடா. சரி ஜோ, இங்கே வா. அந்த குழந்தையும் வரா. இவ தான் என் பொண்ணு ஜோ. அவ்வளோ அழகாக இருக்கா. ஒன்றை மாதிரி இல்லை, டீனா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா. நீங்களும் கீழே குனிஞ்சு அவள் 2 கண்ணத்தையும் முடிச்சு முத்தம் கொடுக்குறீங்க. டேடி, இவங்க தான் டேடியோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு ஜே இவங்க பேர். ஓ, பியூட்டி குயின் நீங்கள் தானே? அது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தையும் 2 கண்ணத்தையும் முடிச்சு முத்தம் கொடுக்குது. டேய், என்னடா அதெல்லாம்? உன்னை பற்றி நான் உன் ஃபோட்டோ மட்டும்தான் காட்டணும்ல, உன்னை பற்றி டெய்லியும் பேசிட்டு தான் இருப்போம். அதனால தான். ஓ ஸ்வீட்டி பியூட்டி, நீங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படி பாபி டால் மாதிரி இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அப்படின்னு பக்கத்தில் ரோஸ் செடி இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு ரோஸை பறித்து கொடுக்குறீங்க. இது பக்கத்தில் இருந்து உங்கள் பொண்ணு அப்படியே முறைச்சி எரிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நீங்களும் அவளுக்கும் கொடுக்குறீங்க. ஆனால் அவள் வாங்குவாளா? இது இப்போ நடக்கிறதுல உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு பூ தலை சீவி பூ வச்சு அந்த மாதிரி ஆசை இருக்குது. இருந்தாலும் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வரதில்லை. நீங்கள் ரோஸ் கொடுப்பீங்க, ஆனால் அவள் வாங்க மாட்டா. அதனால் நீங்கள் கொடுக்கத்தே விட்டுட்டீங்க. இன்றைக்கி இருந்தாலும் கொடுக்கலான்ட்டு கொடுக்குறீங்க. அவள் அப்படியே கசக்கி தூக்கி போடுறா. ஏய் டோலி, ஏன் நீ இப்படி பண்ணுற? இவங்க எங்கள் ஆன்ட்டி, உனக்கு தெரியுமா? எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு, ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா? டெய்லியும் டேடி இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ என்னன்னா இவங்க கொடுத்த ரோஸை தூக்கி போடுற. ஏன், என்னாச்சு உனக்கு? எனக்கு இவங்களையும் பிடிக்காது, இவங்க கொடுத்த ரோஸும் பிடிக்காது அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க பொண்ணு போயிடுறா. அவள் பின்னாடியே டோலி குட்டியும் போயிடுறா. என்னடி அது குழந்தை, அப்படி தாண்டா விடுடா. நாளைக்கு என் பொண்ணு பர்த்டே, நீயும் வர, புரியுதா? ஏய், நான் எப்படா? நீயும் வர, இல்லைன்னா கட்டி தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்க. என்னடா, என்னெல்லாம் வர முடியாதுடா சொன்ன புரிஞ்சுக்க. ஏய், இத்தனை வருஷமா உன்னை தேடி அலைஞ்சி தெரிஞ்சு நீ எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, என்ன பண்ணுற, இந்த ஊரில் இருக்கிறிய, வேற எங்கேயாச்சும் போயிட்டியான்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சில்ல, அதுவும் என் குழந்தையோட பர்த்டேக்கு தெரிஞ்சிச்சில்ல. நாளைக்கு நீ வர, அப்படி இல்லை அவளை கடத்திட்டு போயிடும் பார்த்துக்க. டீனா, என்ன டீனா இதெல்லாம்? என்னடி இப்போ என்னங்கிற? அவன் சொல்கிறதுல என்ன தப்பு? நாளைக்கு நீ வர, நீ வரல அவளை நானே உன்னை கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க. இதுக்கு மேலே சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. சரி, நாளைக்கு நான் வரேன். ஆமாம், இப்போ நீ ஸ்டடீஸு இப்போ ஃபைனல் இயர் தானே, எங்கே படிக்கிற? எனக்கு தெரியுமாடி நீ இங்கே இருக்கிறது? அது ஷாம். சொல்லு, அவனுக்கு தெரியுமா? இல்லை சொல்லுடி. அது ஷாம். அது சொல்றியோ இல்லையா? அந்த காலேஜில் தான் நான் திரும்பவும் ஃபைனல் இயர். அப்போது அவனுக்கு தெரியும் நீ படிக்கிற.
அவன் கூட என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லு. சரி, இந்த வீட்டில் இருக்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு. காலேஜ் வர்றது தெரியுங்கிற, இந்த வீட்டில் இங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஓ, அப்போ உன்னை பற்றி அவன் எதுவுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையா, இல்லை நீ எதுவும் தடுத்துட்டியா? சாம் ப்ளீஸ்டா, இதை பற்றி எதுவும் இப்போ கேட்காதடா, என்னால் எதுவும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோடா. உன்னை இங்கே எதுவும் பேச முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த காலேஜ் தானே, நானே அங்கே வந்து பேசிக்கிறேன். அப்போ இருக்குது கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லலை முதல்ல, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவங்கள நல்லா கழுவி ஊற்றிட்டு, ரொம்ப வருஷம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்க்கறதுனால கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் உங்கள் குழந்தைங்களாம் விளையாடுது. நீங்கள் பேசினதில் உங்களை ஒரு 2 ஆள் முறைச்சி தீ கொண்ட பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. ஒன்று யார் ஆரம்பி, இன்னொன்று ஐயோ அவ பேரும் மறந்துட்ட, சாரி. என்னது, ரியாவா? அப்படின்னு தான் நினைக்கிறேன், சாரி எனக்கு ஞாபகம் இல்லை பேரு. ஸோ அவ ரியான்னு நினைக்கிறேன். ரியானே நம்ம வச்சுக்குவோம், ஞாபகம் வரப்போ ஒரிஜினல் பேரை வச்சுக்கலாம். இவன் என்ன பார்க்குறவ எல்லாக்கிட்டையும் வழிஞ்சு குழஞ்சி பேசிட்டு இருக்கிறான். இவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆம்பளைங்க வந்து சிக்கிறாங்களோ தெரியலச்சா அப்படின்ட்டு இந்த பக்கம் அவ கருகி அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆரம்ப எதுவுமே பண்ணாமல் கையை கட்டி உங்களை அவ்வளோ, ஆனால் கோவத்தில் கண்ணு சேவந்து அப்படி தீ கொண்ட எரிமலையா இருக்குது கண்ணு. உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அப்போ தான் பேசிட்டு எதேச்சியா திரும்பினா உங்கள் வீட்டு வாசல்லையே அவன் உள்ளே போயிட்டா, இவன் மட்டும்தான் நின்று உங்கள் 3 பேர்த்தையும் தான் பார்த்துருக்கான். ஐயோ, இது எப்படி மறந்துச்சு. சாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ப்ளீஸ், ஒச்சோ உன்னை பார்த்த சந்தோஷத்தில் சுத்தமாக மறந்துட்டேன். சரி வா, நான் எங்கே பார்த்து நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு தான் நான் பர்த்டேக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றும் சும்மா வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஆரம் வேறு உங்கள் கையை பிடிச்சிருப்பான்ல, அந்த கையவே தான் பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் ஆரம்பியே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் உதறல எடுக்குது, நடுங்குது வேற. என்ன பண்ண போறனா, என்ன ஏதாச்சும் பேசிடுவேனா என்னவோ எதுவும் இவங்க முன்னாடி திட்டா ரொம்ப இதாயிடுமேன்னு இருக்கீங்க. ஆனால் ஆரம்பி எதுவுமே பண்ணாமல் அந்த கையவே தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஆரம்பிக்கிட்ட வந்து ஓகே சார், நாளைக்கு பர்த்டே பொண்ணு அது, ஸோ ஃபேமிலியை மறக்காமல் வந்துடுங்க. அப்புறம் சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள? அவன் என்னன்ற மாதிரி அப்படியே ஒரு புருவத்தை தூக்கி மட்டும் அவன் கண்ணாலே கேட்குறான். சார் நான் சொன்னேன்ல, இவன் என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா தான் படித்தோம், காலேஜும் ஒன்றா தான் படித்தோம். ஒரு சில தவிர்க்க முடியாத ரீசன்ஸால் இவ 5 வருஷமாக இவளை நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியாக இன்றைக்கி தான் இவளை பார்த்தோம். ஸோ இவளை நாங்கள் எங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாமா? உங்களுக்கு எந்த அப்சஷனும் இல்லைல்ல? அவ்வளோதான். நீங்கள் அட பாவி மாவனை தலையில் இடியை தூக்கி இறக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அது எப்படி கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வர மாதிரி முட்டை கண்ணை விழிச்சு வச்சு பார்க்குறீங்க. போச்சு, இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. இவங்கிட்ட அவ்வளோ சொன்னேன், நான் வரலை கேட்காதன்னு. அதையும் மீறி எப்போ தான் நான் சொல்கிறத கேட்டுருக்குறான். இன்னைக்கு கேட்டு தொலைச்சிட்டானா? இவன் வேற என்னத்தை பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே அந்த முட்டை கண்ணோடைய ஆரம்பம் பார்க்குறீங்க. அவன் கையை கட்டி உங்களையே தான் குறுகுறுன்னு பார்க்குறான். என்ன அவன் கேட்கறது நீ கேட்க சொன்னியா அப்படிங்கிற மாதிரி உங்களையே தான் பார்க்குறான். நீங்களா என்ன சொல்றது தெரியல, என்ன சொல்றதுன்னு. அவன் சொல்றத வச்சு தானே இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கிறான். ஷாமும் கூட அவனையே தான் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன இன்னும் பதில காணும் அப்படிங்கிற மாதிரி. சார் நான் கேட்டேனே
ம் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். புரியல சார். உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்போ உண்மையாலுமே நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது இவனுக்கு பிடிக்கவே இல்லையா? ஒரு வேலைக்காரியாக கூட இந்த வீட்டில் இருக்க நமக்கு தகுதி இல்லையா? வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, அதாவது போக வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, அவனுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளை வெறுக்கிறான்னு இல்லையோ, இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருக்க ஒத்துக்கிறான். அதாவது ஒரு வேலைக்காரியாவாச்சும் இருக்க சொல்கிறானே அப்படின்னு ஒத்துக்கணும். ஆனால் அதாவது கேட்டு வீட்டை விட்டு கூட்டிட்டு போகிறதான்னு கேட்டு நீ போ, சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறது உங்களால் அது தெரியல எப்படின்னு. உங்களுக்கு தெரியும் பிடிக்காதுன்னு. இருந்தாலும் இத்தனை வருஷமாக இருந்தமே, அதை கொஞ்சம் அது எப்படி சொல்கிறதுன்னு இல்லை, அது உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. அப்படியே அவனையே வெச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் உங்களுக்கு அவனை பிடிக்கல. இருந்தாலும் இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்கும் போல. கண்ணு கலங்குது. அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ சத்தியமாக நம்ம இந்த வீட்டை விட்டு போனாலும் செத்தே போனாலும் அவனுக்கு எந்த கவலையுமே இல்லையா? இப்போ இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் நான் இருந்ததை அவன் பாரமாக தான் நினச்சிருக்கிறானா அப்படின்னு தான் உங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே போட்டு அடிச்சுக்குது. என்ன பண்ண முடியும்? வெளியே யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்கிறதுக்கு அழுவுறதுக்கு கூட உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி யாருமே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற சோகத்தை, வலியை எல்லாத்துலேயும் உங்களுக்குள்ள நீங்களே புதைச்சிக்கிட்டாதான் உண்டே தவிர தோல் சாஞ்சி அழுவுறதுக்கு, சொல்லி அழுவுறதுக்கு, ஆறுதல் படுத்த எந்த ஒரு தனியும் இல்லாத தனி மரமாக தான் இருக்கிறீங்க. ஏஜே, அத்தான் அவரே சொல்லிட்டாருல்ல, வா போகலாம், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டி, வந்துடுடி. இத்தனை வருஷமாக எங்களை விட்டு தனியாக இருந்தில்ல, ப்ளீஸ் டி வந்துடுடி. ஷாம், அது வந்து ப்ளீஸ் ஜே வந்துடுடி. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டுட்டு இருக்க சொல்கிறியா? நாங்கள் ப்ளீஸ் டி. ஷாம், அது வந்து நான் வரல ஷாம். ஏய், என்னடி சொல்கிற? அவங்களே போக சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏண்டி? வாடி. இல்லை ஷாம், நான் வரல. இந்த வீட்டை விட்டு என்னால் வெளியே வர முடியாது. எனக்கு வர்றதுக்கு விருப்பமும் இல்லை. செத்தாலும் நான் இந்த வீட்டிலே தான் சாவேன். இதுக்கு மேலே என்னை தொல்லை பண்ணாத, நான் வரவும் மாட்டேன். நீ இப்போ கிளம்பு அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதாவது ஆரம் கண்ணை பார்த்து தான் இவ்வளவும் பேசிட்டு இருந்திருப்பீங்க. கண்ணு கலந்து இருந்தால் அழுதுடுவோம்ன்ட்டு அடக்கி வச்சுட்டு பேசிட்டு அவங்க கையை பிடிச்சிருப்பான்ல, அதை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டு உங்கள் ரூம்னா என்ன, ஸ்டோர் ரூம் தானே, அங்கே போயிட்டீங்க. ஆரம் அப்படியே கையை கட்டிட்டு திமுற, அதுதான் பார்த்தேன். என்னை விட்டுட்டு நான் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுவியாடி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்டு இருந்தா. நீங்கள் போயிட்டீங்க. இப்போ அந்த பக்கம் ஷியாமும் அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் போயிட்டான். உண்மையாலுமே அவருக்கு என்னை பிடிக்கலை தானே? ஆமாம், அவருக்கு எப்போ ஒன்று பிடிச்சது? கல்யாணம் ஆனதுலேருந்து பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ தானடி இந்த வீட்டில் இருக்கிற. அவருக்கு பாரமா, தொல்லையா, ஒரு இம்சையா? நீ தானே இந்த வீட்டில் இருக்கிற. அவர் உன்னை இந்த வீட்டில் இருன்னு என்றைக்குமே சொன்னதில்லையே. இன்னைக்கு அவர் வாயாலேயே வந்துடுச்சு நீ இந்த வீட்டை விட்டு போகலான்னு. ஆனால் நீ ஏன் போகலை சொல்லு? நீ ஏன் போகலை? போயிருந்தா நிம்மதியா என் வாழ்க்கையில் அது இருக்கா? இல்லை, என் குடும்பம் என்னை விட்டு போனதுலேருந்து எனக்குன்னு எதுவும் இல்லை. சந்தோஷம், நிம்மதி, எனக்குன்னு சொந்தம் எதுவும் இல்லை. ஏதோ அவர் கட்டாயப்படுத்திக்கிட்டதால இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் ஒருவேளை இவர் வாழ்க்கையில் வரலினா
இவர் அந்த லியாவை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாரு. இப்போ மட்டும் நீ அவர் வாழ்க்கையை விட்டு போயிட்டா அவர் சந்தோஷமாக இருப்பார்ல, அதை ஏன் நீ யோசிக்க மாட்டேங்கிற? அவரே போக சொல்லிட்டாரு, நீ வேண்டான்னு. அப்புறம் நீ ஏன் அவரை விட்டு போகலை? அவர் உன்னிட்ட சொன்னாரா உன்னை பிடிச்சிருக்குது, நீ இந்த வீட்டில் இரு, என் பொண்டாட்டியாரு, என் பிள்ளைக்கு அம்மாவா இரு? அவர் சொன்னாரா? கல்யாணம் ஆனதுலேருந்து இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட உன்னை முகத்துக்கு நேராக அவர் பார்த்ததில்ல. அப்படி இருக்கிறவர் நீ இந்த வீட்டில் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு தான் நினைப்பாரு. நீ போனால் அவருக்கு துளியும் கஷ்டம் கிடையாது. அவர் வாழ்க்கையிலேருந்து ஒரு தொல்லை ஒளிஞ்சதா நினச்சி அவர் முன்னேறி போயிட்டு இருப்பாரே தவிர உன்ன மாதிரி நீ தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு உக்காந்தி ஒடுங்கிட்டு இருக்க மாட்டார். அது உனக்கு தான் புரியலை. என்ன இந்த தாலி சென்டிமெண்ட்டை வச்சு நீ இன்னமும் இருக்கிறியா? எந்த காலத்தில் இருக்கிற? புருஷன்தான், ஆனால் அவனுக்கே பிடிக்கலங்கும் போது அவன் வாழ்க்கையில் நீ கட்டாயப்படுத்தி நீ இருக்கிற. என்னைக்கா இருந்தாலும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, பிரியதான் போகுது. அதை இப்பயே பண்ணிடுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நீ அதை மறுத்துட்டு வந்துட்ட. இனிமேல் என்ன நடக்குதோ அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு உங்களோட மனசாட்சியே உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவன் சொன்னான், நீங்கள் கேட்கல. இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருப்பன்னு தான் சொல்லி இருக்கீங்க. அதனால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே மூளையில் உட்காந்து ஒடுங்கி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்புகிறேன். அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் 10 மினிட்ஸில் எனக்கு வேணும், புரியுதா அப்படின்னு கட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அது. அதாவது இப்போ வந்துட்டு போனோம்ல ஷியாம், அவனோட டீட்டெயில்ஸ் தான் ஆரன்னு சொல்லியிருப்பான். அதை தான் எடுத்து பார்க்குறான். அவன் எங்கே பிறந்து வளர்ந்து ஸ்கூலு காலேஜு படித்து இப்போது எங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கான், அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, பொண்டாட்டி, குழந்த, அதெல்லாம் தான் எடுத்துருக்கிறான். எதுக்கு இந்த எடுத்தான் என்னன்னு தெரில. அவன் பாக்கில் எடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் பொழுதுக்கும் உங்களால் என்ன ரூம்குள்ளேயேவா இருக்க முடியும்? இருந்தாலும் தான் விட்டுருவாங்களா? நீங்களும் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் கார்டனுக்கு போய் பார்க்குறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் பொண்ணு டோலி சிசரை, இந்த தோட்டத்துக்கெல்லாம் கட்டிங் பண்ண பெரிய சிசர் இருக்குங்களா, அதை எடுத்து உங்கள் ரோஸ் செடி 3 ரோஸ் செடியும் உசுரா வளர்த்த 3 ரோஸ் செடி பிடிச்சி நாராசமாக கட் பண்ணிட்டு இருக்கிற. ஏய் ஜின்னதி பண்ணுற, எதுக்குடி இந்த ரோஸ் செடியெல்லாம் வெட்டிட்டு இருக்கிற? எனக்கு இது பிடிக்கல போ. ஏய் என்னடி உன் பிரச்சனை? இதுக்குடி இதெல்லாம் பாரு டோலி, நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற. எதுக்கு இப்போ இந்த ரோஸ் செடியெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு இது எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே? அது தெரிஞ்சு நீ ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு இந்த செடியை பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? இவ்வளோ நாள் இங்கே எடுத்தானே இருந்துச்சு, இப்போ மட்டும் உனக்கு என்னடி? நீ எதுக்கு அவளுக்கு பூ கொடுத்த? நான் யாருக்கிட்ட கொடுத்தேன்? என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு நீ பூ கொடுத்த? ஏய் அவளுக்கு நாளைக்கு பர்த்டே இன்வைட் பண்ண வந்தா, அதனால என்கிட்ட கையில் எந்த கிஃப்டும் இல்லைன்னு ரோஸை கொடுத்தேன். இப்போ அதில் என்ன உனக்கு? ஆமாம் நான் உனக்கும் தானே கொடுத்தேன், நீ தானே தூக்கி போட்டு எண்ணெயும் பிடிக்காதுன்னு நான் கொடுத்த பூவும் பிடிக்காதுன்னு போனேன். இப்போ எதுக்குடி செடியை வெயின் பண்ணிட்டு இருக்கிற? நீ அவளுக்கு எதுக்கு ரோஸு கொடுத்த? ஏய் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் அந்த ரோஸு கொடுத்தது பிரச்சனையா இல்லை அவகிட்ட பேசினது பிரச்சனையா? நீ அவகிட்ட ரோஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஏன்னு கேட்டேன். எனக்கு பிடிக்கல, உனக்கு ஏண்டி பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்குது, என் ஃப்ரெண்டோட பொண்ணுடையவ, அதனால கொடுத்தேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ போ, சரியா? ஓ நான் போகணுமா? போகிறேன் அப்படின்ட்டு அந்த செடியைத்தான் இன்னும் ஆல்ரெடி அது பாதி போச்சு, இன்னும் அது முக்கால்வாசியாக விட்டு நிறுத்துடி, அடிச்சு போடுவோம் டோலி. என்ன வெடிப்பியா? நான் டேடிகிட்ட சொல்லுவேன். இங்கே பாரு, இப்போ எதுக்கு ரோஸ் செடியை பிடிச்சி இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கிற? இது என் வீடு, என் வீட்டில் எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு இது பிடிக்கல, அதனால நான் வெட்டுறேன். டோலி நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிற. உண்மையை சொல்லி எனக்கு கோபம் வருது.
குழந்தையாச்சு அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீ ரொம்ப பண்ணுற பாப்பா. அவகிட்ட நீ எனக்கு அவகிட்ட ரோஸ் கொடுத்தது எனக்கு பிடிக்கல. சரி இப்போ என்னங்கிற? அதுக்கு 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 ஒன்றும் இல்லைப்போ அப்படின்ட்டு கத்திரிக்காயில் தூக்கி போட்டு போயிட்டா. அடி பாவி, நான் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன், என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஆனால் நான் உன்னை விட்டுட்டு ஒரு குழந்தைகிட்ட சிரித்து பேசினேன்னு உனக்கு பொசசிவ்னு ஒன்று பொங்கி வருதா? இது உன் அப்பனுக்கு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன்னே நீ போய் எங்கேயோ போடி என்னமோ பண்ணடின்னு என்னை போக சொல்லிவிட்டேன். அங்கே ஒருத்தன் இவ என்னடானா என்னை பிடிக்காதுங்குவாளாம், நீ அம்மா இல்லைங்குவாளாம், வேலைக்காரிங்குவாளாம். ஆனால் நான் ஒரு பொண்ணு, நான் அவளை விட்டு வேற குழந்தைகிட்ட சிரிச்சு பேசி பூ கொடுத்தா பொசசிவ்ல செடியவே நாசம் பண்ணுவாளா? கடவுளே, இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரோஸ் செடி முக்கால்வாசி போச்சு. வெறும் அந்த வேறு இருக்கும்ல அது மட்டும்தான் இருக்குது. இனிமேட்டு அது துளுத்து முளைச்சி வரது எத்தனை மாதம் ஆகுமோ? ஒரு கிளைய கூட விட்டு வைக்காம மொத்தத்தையும் இது பண்ணிவிட்டேன். 3 ரோஸ் செடி 3 கலரில் அழகாக பூ நிறையா பூத்து இருந்துச்சு. உங்கள் பொண்ணு பொசசிவ்ங்கிற பேரில் அழகான இருந்த 3 செடி இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டா. இனிமேல் என்ன நடக்குமோ பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடுறீங்க. டேய் டேய், என்னடா வந்ததுலேருந்து என்னையே பார்த்துட்டு இருக்கிற? என்ன சைட் அடிக்கு தான் என்ன வர சொன்னியா? மொத்தம் வீட்டில் பொண்டாட்டின்னு ஒத்தி கட்டி வச்சிருக்கல, போய் அவளை சைட் அடிக்கிட்டு விட்டுட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு என்ன சைட் அடிக்கிறீங்க? உனக்குலாம் வெக்கமா இல்லை? ஏய், நான் இன்னைக்கு ஜேவை பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? என் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு இன்வைட் பண்ண அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கே இருந்த அவ. சரி, இப்போ அதுக்கு என்ன? ஏய், நான் ஜேவை பார்த்தேன்னு சொன்னேன். இத்தனை வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அவளை பார்த்தான்னு சொல்லியிருக்கேன். நீ எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம எனக்கு என்னடான்னு பேசிட்டு இருக்கிற. என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற? இப்போ என்ன பண்ணணும்? போய் அவளை கூட்டிட்டு வந்து அவ அங்கே இருக்கால, இத்தனை வருஷமா அங்கே தானே இருந்தா, அங்கேயே இருந்துட்டு போறா. இதுக்கு மேலையும் புரியுதா? நீ போய் எதுவும் பண்ணிட்டு இருக்காத. ஏய், அவ நம்பச்சு உன்னோட சீடா. ஆனா நீ இப்படி பேசுறது சத்தியமா என்னால நம்ப முடியலட்டையா. என்னடா ஆச்சு உனக்கு? அவளை எங்க தேடி எப்படி பைத்தியமா அலைஞ்சு நீ எல்லாம் மறந்துட்டியா? நீயே இப்ப அவ கிடைச்சிருக்கா, இந்த வீட்டுல இருக்கான்னு சொல்றேன். நீ யாரோ எவரோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற. எனக்கு புரியல. சரி, இத்தனை வருஷம் அவ இருந்த இடம் தான் நமக்கு தெரியாது, நாம இருக்கிற இடம் அவளுக்கு தெரியும்ல. அப்படி அக்கறையா இருக்கிறவ ஒரு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் வேண்டாம், ஒரு மெசேஜ் அவகிட்ட என்ன ஃபோன் இல்லையா? இல்லை ஏதாச்சும் காட்டுக்குள்ள தீவுக்குள்ள இருக்கிறாளா? இந்த சிட்டியில தானே இருக்கிறா. இத்தனை வருஷத்துல ஒரு மெசேஜோ லெட்டரோ இல்லை நேர்ல இருந்து பார்த்தோ நான் நல்லா இருக்கேன்னு அவளுக்கு சொல்ல தோணல. அப்படிப்பட்டவளை நான் எதுக்கு கண்டுக்கணும்? நான் உண்டு, என் வேலை உண்டு, நீ இருக்கிறேன். அவ உண்டு, அவ வேலை உண்டு, நீ இருக்கிற. இதுல எங்க 2 பேர்த்தையும் எதுவும் குழப்பாம நீங்க உங்க வேலை உண்டு நீ இருங்க, புரியுதா? டேட்டா, நீயாடா இப்படி பேசுற? சத்தியமா என்னால் நம்பவே முடியலடா. நான் சொன்ன நீ வாடா அவளை போய் கூட்டிட்டு ஏதாச்சும் சொல்லுவேன்னு நினைச்சு அவ்வளோ இதா வந்தேன்டா. ஆனா நீ என்னடானா இப்படி அவ இன்னும் உன்னை ஏமாத்திட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்கிற. அவ எந்த சூழ்நிலை போனான்னு உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் நீ இல்லை, எனக்கு புரியல தயா. நீ இப்படி மாறுவேன்னு நான் நினச்சி பார்க்கலடா. ஆமாம், நானும் நினச்சி பார்க்கல அவ இப்படி மாறுவான்னு. மாறிட்டா. அவ வாழ்க்கையை அவ பார்த்துட்டு போயிட்டா.
இனி என் வாழ்க்கையை நான் பார்க்கணும், அவ்வளோதான். அவளையே நினச்சிட்டு என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என்னை பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு என்னால் இருக்க முடியாது. புரியுதா? நீ எந்த விஷயமா ஃபோன் பண்ணி அதை மட்டும் சொல்கிறியா இல்லை நான் கிளம்பிட்டா? சரி, அப்போது நீ ஜேவை மறந்துட்டியா? இதை கேட்கத்தான் வர சொன்னியா? கேட்கறதுக்கு சொல்லு. அவளை என்னால் எப்பயுமா இருக்க முடியாது. என்னோட வாழ்க்கையில் வந்த காதல் அவள் தான். அவளை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் அவளை மறந்துட்டேன். என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன். ஸோ ப்ளீஸ். என்னட்ட ஏங்க இப்படி பேசுகிற? சரி, இத்தனை வருஷம்தான் அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தெரிஞ்சிச்சில்ல. நானும் அவளை கூப்பிட்டேன், என் கூட வந்துரு, என் வீட்டில் இரு, இல்லைன்னா உனக்கு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன் வான்னு. என்ன சொன்னான்? வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. சரி, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணேன்? ஏய், அந்த யாருன்னு தெரியாத வீட்டில் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறா. கேட்டால் ஏதோ மெய்டுங்கிறாங்க. புரியல எனக்கு. அவள் அந்த வீட்டில் எப்படி எந்த நிலைமையில இருக்கிறான்னு. ஆனால் நான் வர சொன்ன வரலடா. சரிடா, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சொல்கிற? உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் காலேஜ் டேஸில் எப்படி லவ் பண்ணி எப்படி சுற்றிட்டு இருந்தீங்கன்னு அந்த காலேஜுக்கே தெரியும். அதெல்லாம் பழைய கதை. அதை இப்போ திரும்ப பேசவோ நினச்சி பார்க்கவோ நான் விரும்பலை. ஸோ கடவுளே. சரி, நீ ஜேவை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. என்ன சொன்ன சொல்லு? நீயும் ஜேவும் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏய், நீ என்ன பைத்தியமா? அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டேன். இப்போ திரும்பவும் போய் நான் அவள் வாழ்க்கையில் நுழையணும்னு நீ நினைக்கிறியா, இல்லை நான் அதை பண்ணுவேன்னு தான் நினைக்கிறியா? டேயாங், உனக்கு புரியுதா இல்லையா? 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணீங்க. ஏதோ காரணத்தால் நீங்களா பிரியல, சூழ்நிலை பிரிஞ்சு வந்துட்டீங்க. இப்போ அவள் திரும்பவும் கிடைச்சிட்டா. அவளுக்கு ஒரு நல்ல புரியுதா இல்லையாடா நான் சொல்கிறது? ஷா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்கிறது இனி நடக்காது, நடக்க போகிறதும் கிடையாது. புரியுதா? நாளைக்கு என்ன உன் பொண்ணு பர்த்டே தானே? வரேன், அவ்வளோதான். அதை மட்டும் பேசுன்னு வேற ஏதாச்சும்னா அதை பேசு. இனிமேல் ஜே விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லாத. அப்புறம் உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் பார்த்துக்க. டேயாங், சத்தியமாக இது நீயாடா பேசுகிற? என்னால் நம்பவே முடியலடா. எப்படி இருந்தவ இப்போ அவளை பற்றி பேச வேணான்னு சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு டேயாங் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் ஆரம், உங்கள் பொண்ணு லியா 3 பேரும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் கிளம்பிட்டாங்க. ஆல்ரெடி உங்கள் பொண்ணு போய் கிஃப்ட்டு எல்லாம் மார்னிங் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்குன்னு புது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு பார்க்கவே நல்ல பயங்கர கிளாஸ் அண்ட் மோசா. அந்த லியா விட்டு உங்கள் பொண்ணு ஆரம்பிட்டோம் அப்படி அழகாக டிப்டாப்பாக செம்மையாக ரெடியாக இருக்கிறாங்க. உங்கள் பொண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக ஒரு ப்ரிட்டி டால் மாதிரியே இருக்கிறா. உங்களுக்கு அப்படி அள்ளி முத்து முடுத்து கொஞ்சம் போல இருக்குது. உங்கள் பொண்ணை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்தோம், செம்ம ஹேண்ட்ஸம்மாக இருக்கிறோம். ஐயோ, அப்படி இருக்குது. மானங்கெட்ட மனசு பிடிக்காதுன்னு சொல்லியும் புருஷனாக இருந்தால் எட்ட நின்று சைட்டு அடிக்கிற பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க நீங்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறோம். ஐயோ கடவுளே, டே புருஷா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கனவாகவே கரைஞ்சி போயிடுச்சு. அப்படிதான் இப்போ 3 பேரும் ரெடியாகி வந்து கிளம்பிட்டு போயிட்டாங்க. போகும்போது ஆரமோட கண்ணு வீட்டுக்குள்ளே அலமோதுது. யாருக்கு எதுக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். யாரை தலைவனானோ பாவம் பையன் ஏமாந்து தான் போனான்.
ஒரு நைட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைமிங் இருக்கும். பர்த்டே பார்ட்டி வந்து ஒரு 8 மணிக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை, எதுவுமே பண்ணல. அந்த மெய்ட் ஆண்டி நீங்களாம் வெளியே போகிறதுனால அவங்கள கிளம்ப சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. பார்ட்டிக்கு போனால் இங்கேயே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தானே வருவாங்க. ஸோ அதனால் நைட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கள 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இனிமேல் தான் நீங்கள் ரெடியாகி போகணும். ஆரம்பு உங்கள் பொண்ணு இல்லையாலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட ஸ்வீட்டி கியூட்டியோட பர்த்டே. ஸோ அதனால தான் ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணுன்னா அதனால தான் இன்னைக்கு இந்த பார்ட்டி ரெடி பண்ணது. பட் அதை விட அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம், இந்த பர்த்டே பார்ட்டி கம்பேக் பார்ட்டியாக மாறப்போகுது. நான் இதை பிளான் பண்ணல, பட் திடீர்னு அது நடந்ததால் என் பொண்ணோட பர்த்டே அப்பயே அந்த வெல்கம் பேக் பார்ட்டியும் வச்சாச்சு. ஸோ நீங்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சீஃப் கெஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வர வேண்டியிருக்கு. அவங்க ஆன் த வே ஒரு 5 minutesல வந்துடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க வந்த உடனே கேக் கட்டிங் ஆரம்பித்து செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே அப்படின்னு ஷாம் தாங்க மைக் எடுத்து பேசி முடிச்சுட்டான். இந்த பக்கம் ஃபோன் பண்ணுடி. ஹலோ, எங்கே இருக்க? எவ்வளோ நேரம் ஆகும்? சரி சீக்கிரம் வா. இல்லை ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்து பொறுமையாக வா. நீ வந்ததுக்கப்புறமே ஆரம்பிச்சுக்கலாம். பரவாயில்ல, பொறுமையாக வா, ஒரு அவசரமும் இல்லை, புரியுதா? நீ வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும், சரியா? என்னடி அந்த ஓகே எல்லாம் ரெடியாக தானே இருக்குது. கரெக்டாக வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணும், புரியுதா? எல்லாம் பக்காவாக ரெடியாக தான் இருக்குது. நீ ஓவராக சீன் போடாத, சரியா? என்னடி பின்ன இத்தனை வருஷமாக உன் புள்ள பிறந்த நாளை கொண்டாடுற, இந்த மாதிரி குதூகலமாக இல்லை. இந்த வருஷம் மட்டும் அப்படியே பொங்கி வலியுதா? என்ன பொசசிவா? மண்ணாங்கட்டி பொசசிவ் போட்ட அப்படின்ட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆரம்பு லியா அவளும் அங்கே தான் ஒரு பிளேஸில் அவங்க பார்க்கல, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு பர்த்டே கேலோட ஃப்ரெண்ட் இல்லை, அவள் கூட போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பர்த்டே பார்ட்டின்னு வந்து வெல்கம் பேக்கு மண்ணாங்கட்டின்னு இம்சை பண்ணுறானுங்கச்சே. இதுக்கு தான் வெளியே எங்கேயும் வரதே இல்லை. வரலினா இவங்க கூட எப்படி நான் இருக்க முடியும்? எல்லாம் ஆரம்பக்காக போகிறதுக்கு தான் இருக்குது. சே, இரிட்டேட் ஆகுது. சீக்கிரம் இவனை விட்டுட்டும் போக முடியாது. இங்கே ஆளுக்கு அவ இவனையே பார்க்குறாங்க. என்னமா உலகத்தில் ஆம்பளே இல்லாத மாதிரி தனியாக விட்டு போய் என் ஆளை வேற யாராச்சும் மணிக்கிட்டா நான் என்ன பண்ணது? ஐயோ கடவுளே, சீக்கிரம் இவனை கட்டிக்கிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தா இவனும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். அவளையும் வீட்டை விட்டு தோற்ற முடியல. என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. முதல்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கிறா. எவனோ என்னவோ எப்படி போனால் நமக்கு என்னென்னு அவன் பார்க்கலாம். அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் மொபைலில். அப்போது ஒரு 5 to 10 minutes கழிச்சு ஃபுல் லைட்டுமே ஆஃப் ஆகுது. அந்த பார்ட்டி ஹாலில் இருக்க ஃபுல் லைட்ஸுமே ஆஃப் ஆகுது. என்னடா திட்டுன்னு இருட்டாக இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு எல்லோரும் சுற்றியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரும் பேனிக் ஆக வேண்டாம், இதெல்லாம் ஒரு சின்ன ஏற்பாடு தான், ஆல்ரெடி சொன்னது தானே. ஸோ அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. ஷாம் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எல்லோரும் சைலண்டாக உட்காந்துட்டாங்க. ஓகே, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே ஒரு ஸ்பாட்ஸ் லைட் வந்து அங்கே என்ட்ரன்ஸில் விழுது. அந்த லைட் மட்டும்தான் ஃபுல் இருட்டாக இருக்குது. அந்த லைட் மட்டும்தான். யாருடா அந்த கெஸ்ட்டுன்னு பார்த்தா வேறு யார், நீங்கள் தான், சாட்சாத் நீங்களே தான் அந்த கெஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் பர்சன் எல்லாமே. உங்கள் மேலே அப்படியே லைட்டு பளிச்சுன்னு விழுது.
நீங்கள் வந்து மாஸ்க் போட்டிருக்கீங்க, நார்மலாக ஒரு ரெட் கலர் saree, இந்த பார்ட்டி வியர்ஸ் அந்த மாதிரி இல்லை, நார்மலாக பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது. ஒரு ரெட் கலர் சாரியில் அங்கங்கே ஒயிட் கலர் பூ வச்ச மாதிரி சிங்கிள் ஃபிட்லாம் உள்ள நல்லா மடிப்பெடுத்து பின் போட்டு தான் வச்சுருக்கீங்க. கையில் சின்னதாக ஒரு கிஃப்ட் பாக்ஸு பின்னி போட்டுருக்கீங்க. ஒரே ஒரு ஒத்த ரோஸ் மட்டும் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அங்கே நிற்கிறீங்க, உங்கள் மேலே அந்த லைட் விழுது, அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. பட் வேண்டாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பாட்டின்னு சொன்னாங்க, பார்த்தா கருக்கும்னு இருக்குது, நம்ம மேலே மட்டும் லைட் விழுதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இருட்டில் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. நீங்கள் வேலை பார்த்து நின்றுட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் லியோவா, ச்சே இவளுக்கா இவ்வளோ சீனு போட்டானுங்க. ஆமாம், இது ஒரு மூஞ்சி மூவர, இதில் இவளுக்கு வெல்கம் பேக் வேறு, சீஃப் கெஸ்ட் வேறு, இம்பார்ட்டன்ட் பர்சன் வேறு, ரொம்ப சீனு போட்டு ஆடுறானுங்க. கடவுளே கடுப்பாக இருக்குது. இந்த முகர்கட்டையை பார்க்கறதுக்கு நான் வீட்லேயே நல்லா படுத்து தூங்கி இருப்பேன். பப்பு போய் நல்லா காய்ச்சி எடுத்துருப்பேன். எல்லாம் என் தலை இழுத்து இவளை எப்படி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தலான்னு நினச்சா, இவளை இன்னும் தலையில் தூக்கி வச்சு தான் எவன் வேணால் கொண்டாடுறானுங்க. அப்படி என்னத்தை காட்டி இவளுங்களை மயக்கி வச்சிருக்கிறாள், செக் எவ்வளோ அசிங்கம் பிடிச்சவன் அப்படின்னு அவள் உள்ளுக்குள்ளே வைத்தறிச்சில் நல்லா கருவிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஆரம்பம் பார்த்துட்டு இருப்பான்ல, உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரான். அவனுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது என்னன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த ஸ்பாட் லைட்டில் ஃபுல் இருட்டு, உங்கள் மேலே மட்டும் வெளிச்சம், ப்ளஸ் அந்த மூணு வெளிச்சமும் இருக்குல்ல. ஸோ அவ்வளோ அழகாக பல அது எப்படி எனக்கு வர்ணிக்கணும்னு தெரியாது. அந்த அளவுக்கு நான் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் நீங்களே அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. எந்த மேக்கப் இல்லை, ஒரு பொட்டு, நெத்தியில் குங்குமம் இல்லை, கழுத்தில் தாலி வந்து செயின் மாதிரி இருக்கும். அதனால அது தாலின்ட்டு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மேரேஜ் ஆனதே யாருக்கும் தெரியாது. அவனும் சொல்லலை, உங்களையும் சொல்ல விடலை. பட் இருந்தாலும் ஒரு தாலி செயின் இருக்குது, அதோட ஒரு டாலர் வச்சு சின்ன சிம்பிளான செயின் இருக்குது. 2 கலையிலும் சாரிக்கு மேட்சான விலையிலும் சின்னதாக ஒரு கம்மல், அவ்வளோதான். எந்த மேக்கப் எதுவும் இல்லை. மாஸ்க் போட்டு உங்கள் ஃபேஸை கண்ணு வரைக்குமே, கண்ணு மட்டும்தான் தெரியுது, பின் மூக்குக்கு கீழே ஃபுல்லாகவே மாஸ்க் போட்டு நீங்கள் மறைச்சிட்டிங்க, உங்கள் ஃபேஸை தெரியல. இருந்தாலும் அவ்வளோ அழகாக ஒரு க்ளோயிங்காக தெரியுறீங்க. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த ஃபீல் என்னன்னே தெரியல. உங்களை பிடிக்காது, ஆனால் உங்களை பார்க்குறான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்குள்ள 1000 குழப்பம் இருக்குது. இவளை பிடிக்குமா பிடிக்காதா, இத்தனை வருஷமும் பிடிக்கல, இனிமேலும் பிடிக்காது, அப்புறம் ஏன் எதுக்கு அப்படின்ட்டு என்னென்னமோ தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் அப்படியே சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆரம் உங்களே தான் வச்சவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கத்தாவும் லைட்ஸ்லாம் ஆன் ஆகி உங்கள் மேலே அப்படியே இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் அப்படியே கொட்டுது. அதுவும் ரெட் கலர் ஒயிட்டு, ரெட் அண்ட் ஒயிட்டு தான். நீங்களும் ரெட் அண்ட் ஒயிட்டில் தான் வந்திருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அப்படி என்னென்ன நடக்குதுன்னு சத்தியமாக ஒன்றுமே புரியல. பர்த்டே பார்ட்டி, குழந்த பர்த்டேன்னு இன்வைட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியல. இது உண்மையா இல்லை நம்ம தூங்கி நம்ம கனவுக்குள்ளே இதெல்லாம் நடக்குதா என்ன எது எதுவுமே உங்களுக்கு புரியல. அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் உண்மைதான், சத்தியமான உண்மை. உங்களுக்கு அது ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப அது லேட் ஆகுது. அதனால திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடி எங்கே நிற்கிற, வா அப்படின்னு ஷியாம் தான் கத்தவும். அங்கே ஸ்டேஜில் பார்த்தா உங்களோட காலேஜ் மேட்ஸ், உங்கள் குரூப் இருக்குல்ல, ஒரு 7-8 பேர், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி, கல்யாணம் ஆனவங்க, லவ் பண்ணுறவங்க, அப்புறம் குழந்த இருந்தால் எல்லாருமே கூட இருக்காங்க. நீங்கள் இப்படியே பொறுமையாக சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க. என்னடா நடக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாத மாதிரி பேந்த பேகன்னு முட்டைக்கண்ணை முடிச்சு வச்சுட்டு பார்த்துட்டே போகிறீங்க. உங்களுக்கு
பின்னாடினா அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சைடில் ஒரு ஒரு 2-3 இன்ச் கேப் விட்டு டே வரான். அதாவது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஜோடியாக வர மாதிரி தெரியும், டேவும் நீங்களும் ஜோடியாக வர மாதிரி தெரியும். பட் உங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சு 2 அடி அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு வரீங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வர மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆரம்க்கு, லியாவுக்கு, ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே அப்படி தான் தெரியுது. வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க. டே டே அப்போ டேக்கு தெரியுமாடா, பாத்தியா, நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை. இத்தனை வருஷமா காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறோம். இவளை கண்டுபிடிச்சிட்டேன், இவளை பார்த்துட்டேன், இவ கூட என் கூட தான் இவ இருக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லைல்ல. அவனை வரட்டும், இது மட்டும்தானே இல்லை நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டானா வேற தெரியலையே. அவனை எனக்கு விடவே கூடாது, வரட்டும், 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஐ மீன் ஷாமுகத்து கேட்காம அவனுங்களே அப்படியே கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. டே வர்றது உங்களுக்கு தெரியல, ஏன்னா அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தானே வருவான். நீங்கள் அப்படி முன்னாடி என்னடா நடக்குதுன்னு அந்த அதிர்ச்சியில் வர்றதுனால சுற்றி உங்களை யார் பார்க்குறவங்க கூட யார் வர எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்களும் இப்போ ஸ்டேஜிக்கிட்ட போய் டே ஷாம் என்னடா இதெல்லாம் பர்த்டேன்னு வர சொல்லி என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி தான், அதுக்கு தான் இன்வைட்டும் பண்ணிச்சு. ஆனால் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களோட அது பெஸ்ட் ஃப்ரெண்டு டினியே இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்க, அதையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ண வேணாம். மறுபடியும் நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோம், அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாம். ஸோ அதனால் பர்த்டே பார்ட்டியை உன்னோட கம்பேக் பார்ட்டியாக மாற்றிட்டோம். இதில் என்ன உனக்கு பிடிக்கலையா, இங்கே வந்தது பிடிக்கலையா, இல்லை இந்த பார்ட்டி உனக்காக பிடிக்கலையா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்னைக்கு எங்கள் கூட நீ இருந்தாகணும், செலிப்ரேட் பண்ணி தாங்கணும். மொபைல் அதை விட்டுட்டு போகிறாங்க, ஏதாச்சும் அட்டவாசம் பண்ணிட்டு இருந்து கையை காலை கட்டி இங்கே ஒன்று போட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம், பார்த்துக்க. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர், ஏஜி எப்படி இருக்க, இத்தனை வருஷம் எங்கடி போன, எங்களெல்லாம் மறந்துட்டியா, நாங்களாம் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா, நீ இல்லாமல் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திடீர்னு காணாமல் போய் இப்போ திடீர்னு வந்திருக்க. அதுவும் சரி, பர்சனலாக எதுவும் பேசுனா, இன்னைக்கு நம்ம டே, நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஹக் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே தான் டேவ் நின்றுட்டு இருக்கிறான். இன்னமும் நீங்கள் அவங்க பார்க்கவே இல்லை, யாமும் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிறா. அவங்க எல்லாரும் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்ததில் அவனை ஐ மீன் இன்வைட் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்கள எல்லாம் மறந்துட்டு நீங்கள் மட்டும் 6-7 பேர் கும்பலாக நின்று அந்த ஸ்டேஜ்லேயே நின்று பேசிகிட்டே இருக்கிறீங்க. டே பாத்தியா, சொல்லவே இல்லை, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஜேவனி கண்டுபிடிச்சியா உனக்கு என்ன ஏதுன்ட்டு. அப்போல்லாம் நான் எதுவும் தெரியல, நான் இது பண்ணலை, அது இதுன்னு மலிப்பிட்டு இப்போ பாரு அவள் கூட வந்திருக்கா. அப்போ எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினச்சிருக்கிறல்ல, என்ன இது மட்டும்தானா, இல்லை எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் சொல்லு, கல்யாணம் எது பண்ணிக்கிட்டியா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் எதுக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டியா என்ன அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தன் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்படியே முட்டைக்கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, எது டேவா அப்படின்னு. இப்போ தான் உங்களுக்கு சைடில் பார்த்தா டே அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிச்ச மாதிரி உங்களையும் பார்த்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. டே நீ எப்போ வந்த? நானும் இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, அப்படிலாம் எதுவும் இல்லைடா, கம்முன்னு இருங்கடா. ஜே போய் சொல்லாத, உண்மை சொல்லு. அப்போ இத்தனை வருஷமா எங்களுக்கு தெரியாமல் எங்கே இருந்த?
பார்த்தா இவங்க கூட வர ஷியாம் கூட எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை தெரியுமா. பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்தே ஆகணும், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னா சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்தா பார்த்தா நீ கூட பார்த்தா இந்த கரடி பையன் எங்களை ஏமாத்திட்டோம்ல. என்ன லிவிங்கில் இருக்கிறீங்களா இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி என்ன பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்கள், மேரேஜ் ஆச்சா இல்லையா? இருங்கடா, ஏன்னா ஆரம்பம் இங்கே தானே இருக்கான். ஸோ அது உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா உங்கள் பொண்ணு வேற விளையாடிட்டு உங்கள் ஸ்டேஜு கிட்ட தானே குட்டீஸோடலாம் விளையாடிட்டு இருப்பா. அவனுக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க பொண்ணை பார்க்கும். ஐயோ ஆரம் அவங்க எங்கே போனாங்க போச்சு, ஒரு கேட்டுட்டு இருக்கிறாங்களா? கடவுளை இருக்கக்கூடாது, எங்கேயாச்சும் தூரத்தில் இருக்கணும், இங்கே பேசுறது மட்டும் கேட்கவே கூடாது, ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்குது. என்னதான் பிடிக்காத புருஷனாகவே இருந்தாலும் பொண்டாட்டியை இன்னொருத்தங்க கூட வச்சு பேசும்போது கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் ஆரம்புக்கு வருமா வராதான்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நமக்கு பயம்தான் இருக்க தானே செய்யும். இப்படி பேசினா கண்டிப்பாக நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே தழுவிட்டே இருக்கிறீங்க. அவனுங்க பேசிகிட்டே இருக்கிறானுங்க. நீங்கள் கம்முன்னு இருங்கடான்னு உங்கள் வாய் தான் சொல்லுது. ஆனால் உங்கள் கண்ணு ஆரம் எங்கே அவன் இங்கே பக்கத்தில் இருக்கவே கூடாது. ஃபோன் கால் பேசிட்டு ஏதாச்சும் முக்கியமான வேலையை வெளியே போயிருந்தா கூட பரவாயில்ல, இதை மட்டும் கேட்கவே கூடாது, இங்கே மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே சுற்றி தள்ளாவிட்டே இருக்கிறீங்க. கடவுளே ஆரம் ப்ளீஸ் இங்கே மட்டும் இருந்துடாதீங்க, நான் எதுவும் பண்ண ப்ளீஸ் அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே திக்குன்னு உங்கள் இதய துடிப்பு வெளியே கேட்குது. அந்த அளவுக்கு பயத்தில் அப்படியே இருக்குது. வேர்த்து விறுவிறுத்து கை காலெல்லாம் நடுங்கி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. பார்த்தா சுற்றி முற்றியும் பார்த்தா அவன் அப்படியே உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்க்குறாரு. அப்போ தெரிஞ்சு போச்சா? இல்லை அங்கே தானே இருக்காரு. கடவுளே தெரியலையே. இங்கே அவர் பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவரும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, நீங்களும் ஆரம் கண்ணையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேரும் கண்ணும் மீட் ஆகிதானா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பயம். என்னதான் இருந்தாலும் இப்படி வேற ஒருத்தர் கூட வச்சு பேசும்போது கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். இல்லைன்னா பொண்டாட்டியை தப்பாக நினைக்க தோணல. அந்த மாதிரி தப்பாக நினச்சி ஒரு வார்த்தை கேட்டுட்டானா அந்த இடத்துலையும் நீங்கள் செத்துருவீங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க நிலமை. அவன் கண்ணெல்லாம் அப்படியே செவக்குது. என்ன ஏது ஒன்றுமே தெரியல. ஏன்னா நீங்கள் பேசத்தெல்லாம் கேட்குது. ரொம்ப அவன் தூரத்துலாம் இல்லை, ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ஒரு செகண்ட் லைனு அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவனை கவனிக்கல. உங்கள் பொண்ணை பார்க்கணுன்னா அவனை உங்களுக்கு ஞாபகம் வருது. மற்றபடி இங்கே நடக்கிற கூத்து கேலி பேச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறான். ஆரம் கண்ணு அவ்வளோ கோவமாக கொலை வெறியில் பார்த்துட்டு இருக்கிறாங்கள. ஆனால் அந்த கோவம் உங்கள் மேலேயா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயா யார் மேலேன்னு உங்களுக்குன்னு தெரியல. அது அவனா சொன்னா தான் உண்டு. சத்தியமாக உங்களுக்கு புரியவில்லை. இப்போ என்ன பண்ணுறது? எல்லார் முன்னாடியும் போய் அவன்கிட்ட பேசவும் முடியாது, கெஞ்சவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு இப்போ அவனை பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கோவப்பட்டு திட்டுவானே தவிர இந்த அளவுக்கு கொலை வெறியோடு அவன் இருந்ததே இல்லை. அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சில மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கண்ணில் மட்டும்தான் அவனோட கோவம் அப்படி தெரியுது. அது உங்களுக்கு சொல்லவே தெரியல. ஆனால் பார்க்கவே பயமாக இருக்குது. அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட போய் கெஞ்சவா முடியும்? வீட்டில் போய் வேணா ஏதாச்சும் பேசி பார்த்தா தான் உண்டு. இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அதனால தலையை குனிஞ்சு போட்டீங்க. என்னடி ப்ளீஸ் ஆரம் இருக்காரு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுடி ப்ளீஸ் டி. அப்புறம் வந்திருக்காரா? அங்கே பாரு ப்ளீஸ், இவங்ககிட்ட சொல்லி புரிய வைடி ப்ளீஸ் டி. என்ன முடியலடி, என்னன்னா இப்போ இங்கேருந்து போயிடறேன்டி. நீ எது பண்ணாரு? என்ன அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்ன, அதான் ஆள் வந்தாச்சுல்ல, கேக் கட் பண்ணலாமா? எல்லாரும்
இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் பக்கத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எப்போ கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க? என்ன ஒவ்வொருத்தருக்கும் வெத்தல் பற்ற வச்சு அழைக்கணுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு பழைய கதையை பேசிட்டு பழசு தான் முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு அதை யாரும் பேசக்கூடாது, புரியுதா? இப்போ நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணுறோம், அது மட்டும்தான் முக்கியம். சீக்கிரம் எங்கள் பர்த்டே பேபி